Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we read from Romans chapter 13 and verse 11? ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதி சமீபமாயிருக்கிறது. And that knowing the time, that now it is high time to awake out of sleep, for now is our salvation nearer than when we believed. The Bible speaks of a very, very important event that's going to take place very soon. அதிசமீபத்தில் அதிசீக்கிரமாக நடக்க போகிறதான மிக மிக முக்கியமான சம்பவத்தை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது. This event is one of the shortest events in the planet of in the history of this planet, and at the same time it's the biggest event in the history of this planet. இந்த சம்பவமானது இந்த கோளில் நடக்கிறதான மிக 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 சிறிய சம்பவமாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த சம்பவமே இந்த கோளில் நடக்கிறதான எல்லா சம்பவங்களை காட்டிலும் மிக பெரிய சம்பவமா இருக்கிறது. It will happen only in a split second. அது ஒரு கண் இமை பொழுதிலே நடக்கக்கூடியதா இருக்கிறது. At the same time, that event is going to affect every human being in this world. அதே வேளையில் இந்த சம்பவமானது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனித குலத்தையும் அது தாக்கக்கூடியதா இருக்கிறது. For a small group of people, this event is going to be the best moment in life, but for the rest of the world it's going to be the worst thing that happened to them. இந்த சம்பவமானது ஒரு சிறிய கூட்டத்தாருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான மிக சிறந்த சம்பவமா இருக்க போகிறது. ஆனால் மற்ற எல்லாருக்கும் இந்த சம்பவம் அது மிகவும் மோசமான ஒரு சம்பவமா இருக்க போகிறது. Everybody knows that about 2000 years ago Jesus came and was born into this world and lived for 33 and a half years. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் என்றும் அவர் இங்கே ஜெனிப்பித்தார் என்றும் நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். But Jesus himself and many others in the scripture said that this same Jesus is going to come again a second time. அதே இயேசுவும் மற்ற வேதகர்களும் அநேகர் சொன்ன காரியம் என்னவென்றால் இந்த இயேசு மறுபடியும் இரண்டாம் முறை வரப்போகிறார். We Christians call it the second coming. இதைத்தான் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று சொல்கிறார்கள். And we are going to speak extensively about the second coming and the period before and after that in these days. இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்தும் அந்த நாட்களுக்கு பின்பாக நடக்கப்படுவதான சம்பவங்களை குறித்தும் மிக தெளிவாக விவரமாக நாம் இங்கே படிக்க போகிறோம். Also the things that will happen before that. அதற்கு முன்பாக நடக்க போகிற சம்பவங்களை குறித்து நாம் இங்கே விவரமாக படிக்க போகிறோம். So the time period of the few months or years before the second coming of Jesus is what we call the last days. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு சற்று முன்பாக இருக்கிற சில மாதங்களோ சில வருடங்களோ அவைகளைத்தான் நாங்கள் இது கடைசி நாட்கள் என்று அழைக்கிறோம். The period after Jesus comes is a very terrible dark age in human history. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்பாக நடக்கிற காலம்தான் இந்த மனித குல சரித்திரத்திலேயே இருண்ட காலமாக இருக்க போகிறது. Because the Bible says that a man is going to rise up and he's going to be the world dictator. He's going to be the most wicked person on this planet. வேதம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதன் இந்த பூமியில் இருந்து எழும்பி அவனே இந்த முழு பூமிக்கும் சர்வாதிகாரியாக இருக்க போகிறான். He's going to be the most wicked person in the history of this planet. இந்த கோளின் சரித்திரத்திலேயே மிகவும் மோசமான துன்மார்க்கமான சர்வாதிகாரியாக இருக்க போகிறான் என்று வேதமே சொல்லுகிறது. That's that period, that short span of 7 years in which he is going to be in power is called the tribulation period in the Bible. அந்த சர்வாதிகாரி அந்த ஆளுகிறதான அந்த குறுகிய காலமாகிய அந்த 7 காலம்தான் உபத்திரவ காலம் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. So those of you who have come newly, you must remember these 3 terms very carefully. One is
the last days, the period before the second coming of Jesus. Secondly, the second coming itself. Thirdly, the period after the second coming of Jesus called the tribulation period. இந்த கூட்டங்களுக்கு முதலாய் வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இந்த 3 பதங்கள் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முதல் பதம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த இரண்டாம் வருகைக்கு முன்பாக இருக்கிற காலம் கடைசி நாட்கள் என்று அழைக்கப்படுவது அந்த பதமும், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்கிறதான அந்த பதமும், அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாக நடக்கிறதான உபத்திரவ காலத்தையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். This second coming of Jesus, the first coming of Jesus has been written in the Old Testament. The second coming of Jesus has been mentioned in the Old Testament and in the New Testament. இந்த இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை குறித்து அவர் வந்தார், அதை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதை நாம் வாசிக்கிறோம். Why? ஏன்? We are going to see how we are living in the last days, but much more than that, we have come to the end of the last days. நாம் இந்த கடைசி காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கடைசி காலகட்டத்தின் கடைசி பகுதிக்கும் நாம் வந்து விட்டோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். I'll explain to you in a short while what this title means. இந்த தலைப்பின் அர்த்தம் என்ன என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன். We just read a verse from the Bible, Romans 13:11. இப்பொழுது நாம் வேத வாசனத்தை வாசித்தோமே. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். It speaks of a salvation. அது ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. It's not the salvation that normally Christians speak about, salvation from sin. ஜனங்கள் பேசுகிறதான அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறதான அந்த ரட்சிப்பை குறித்து இந்த ரட்சிப்பு அல்ல. It speaks of a salvation after believing. இந்த ரட்சிப்பானது விசுவாசத்தை பெற்ற பின்பு கிடைக்கிறதான காரியம். So it is another salvation that we are yet to receive, and that is the salvation that we will receive when Jesus comes the second time, a salvation from the tribulation period that is going to come after that. அந்த ரட்சிப்பை நாம் விசுவாசிகளாகிய நாம் இப்பொழுதல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த ரட்சிப்பு என்னவென்றால் உபத்திரவ காலத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். Now if you come back to that verse, you read there, it is high time to wake out of sleep. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்று. So let's think of that word, takka velai, high time. அந்த தக்க வேளை என்கிறதான அந்த வார்த்தை இப்பொழுது நாம் நினைவில் கொண்டு வருவோம். What does that word mean, high time? தக்க வேளை என்றால் என்ன? It means if you delay after this and if you continue to sleep, it's going to harm you, it's going to be dangerous for you. நீங்கள் இதற்கும் பின்பு தாமதித்துக் கொண்டு நித்திரையா இருந்து தூங்கிக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கு ஆபத்தாய் மாறிவிடும். That's the theme of this topic. அதுதான் இந்த தலைப்பின் மைய பொருள். Time's up. That means it's time that we all wake up from our sleep and focus on going when Jesus comes. If we are going to sleep after this and delay or focus on other things, it's going to harm you. இதுதான் தக்க வேளை நேரமாயிற்று. இப்பொழுது இயேசு அந்த வருகை அந்த நேரத்திலே நீங்கள் நித்திரையா இருந்து தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த இயேசுவின் வருகையை விட்டு நீங்கள் இழந்து போவீர்கள். So this verse says it's time to wake up out of sleep because Jesus is coming soon. That's the meaning of that verse. அந்த வசனத்தின் மைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வருகை வரப்போகிற காலம் சமீபமாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாய் இருக்கிறது. So there is a sleep that this Bible is speaking about in relation to the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு ஒத்து ஒரு நித்திரையை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. So it's not a literal sleep, it also means that, but more than that, it's a spiritual sleep, a sleep in the mind of human beings. அது வெறும் எழுத்துக்குறிதான் நாம் தூங்குகிறோமே, அந்த நித்திரையை மாத்திரமல்ல, வேறு ஒரு நித்திரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய மனதில் இருக்கிறதான நித்திரை. There are two stages of this spiritual sleep that I would like to explain about. ஆவிக்குரிய நித்திரைகளில் இரண்டு படிகள் உண்டு. அதை நான் உங்களுக்கு விவரமாய் சொல்ல விரும்புகிறேன். We are living in a time when most of us who are here are going to be witnesses
of the second coming of Jesus unless we die before that as martyrs. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை காணக்கூடியதான அந்த காலகட்டத்தில்தான் அநேகர் நாம் எல்லாரும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி காண முடியாமற் போகுமேயானால் அதற்கு முன்பாகவே நாம் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்க வேண்டும். So near is the coming of Jesus Christ. அவ்வளவு குறுகிய காலமே நெருங்கியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை காணப்படுகிறது. Many things are happening in the world around us that are pointing to this. This world is not a pleasant place to live anymore. It's getting more and more dangerous as the day passes. இந்த உலகத்தில் நடைபெறுகிறதான பல சம்பவங்களை நீங்கள் காணும் பொழுது இவைகள் எல்லாமுமே அந்த காலகட்டத்திற்கு நெருங்கி வந்து விட்டோம் என்று நம்மை நெருக்கி காட்டுகிறது. In fact, things are happening so fast that even there are ministries in the internet that are giving weekly updates on what is happening all over the world that are pointing to the second coming of Jesus. இந்த உலகம் எவ்வளவு அதிசீக்கிரமாக வேகமாக பயங்கரமாக போய்க்கொண்டிருக்கிறது என்பதை இன்டர்நெட்டில் இருக்கிறதான அநேக ஊழியங்களும் கூட அவைகளை குறித்து நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. Every week they are giving updates. ஒவ்வொரு வாரமும் அதனுடைய துரித செய்திகளை அவர்கள் கொடுத்து கொண்டு வருகின்றன. How things are changing. Every week new information is flowing in. ஒவ்வொரு வாரமும் காரியங்கள் மாறி மாறி புதிதான நூதன செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. In such a time when we ought to wake up to the situation and get ready to go when Jesus comes, most of us are found in a state of sleep. அப்படிப்பட்டதான காலத்தில் அறிந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளும்படியாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவதற்கு மாறாக நம்மில் அநேகர் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். So these series of Bible studies are held just to wake us out of our sleep, from our stupor, and understand what's going on. நம்முடைய நித்திரையை விட்டு தூக்கத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை எழுப்பும்படியாகவே இந்த நாட்களில் வேத பாடங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. As I told you just now, there are two stages of the sleep. One is a lower stage sleep, the other is a higher stage sleep. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த நித்திரையில் இரண்டு படிகள் உண்டு. ஒன்று தாழ்வான நித்திரையின் படி, மற்றொன்று உயர்வான நித்திரையின் படி. The first lower stage sleep is by ignorance. Many people don't know what's happening around them. They are intoxicated by the pleasures of this world, by the necessities of life, and they're not realizing what's happening around them. இந்த முதல் படியாகிய தூக்கம் என்று சொல்லும் பொழுது அநேகர் அறியாமையினாலே தெரியாமையினாலே இந்த உலகத்தின் இன்பத்துக்கு பின்பாக இன்பங்களுக்கு பின்பாக இழுக்கப்பட்டு அவைகளுக்கு பின்பாகவே அவர்கள் போய் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். They are also following the necessities of life. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் தேவைக்காக அவர்கள் அப்படி பின்பற்றி கொண்டு போகிறார்கள். Their focus is on this world and they do not realize that this world is getting dangerous. இந்த உலகமானது ஆபத்துக்கு நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என அறியாமல் இந்த உலகத்தையே தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக வைத்திருக்கிறார்கள். So that is one kind of sleep. அது ஒரு விதமான நித்திரை. If you turn to Revelation chapter 3 and read verse 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய வேதத்தை திருப்புவீர்களே ஆகில், there we see Jesus giving a warning to certain Christians. அங்கே இயேசு சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை காண்கிறோம். Read that please. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மே Therefore remember therefore how thou hast received and heard, and how hold fast and repent. If therefore thou shalt not watch, I will come on thee as a thief. Enough. If you do not watch, if you are not careful, if you don't wake up as I'm waking, tapping you awake, I will come on you as a thief. நீ இந்த தூக்கத்தை விட்டு விழித்திராவிட்டால் நான் உன்னை எழுப்புகிறேன், இப்பொழுது தட்டிக் கொண்டிருக்கிறேன். நீ உன்னுடைய நித்திரையை விட்டு எழுந்து விழித்திராவிட்டால் திருடனை போல நான் உன்மேல் வருவேன். உன்மேல் வருவேன். I'll come on you. What does that mean? உன்மேல் வருவேன் என்றால் அர்த்தம் என்ன? One day many years ago when I was a believer, I was traveling in a bus. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் விசுவாசியாக இருந்த பொழுது பேருந்தில் ஒரு முறை நான் பயணம் செய்தேன். And I put my hand into my pocket to take my wallet out to buy a ticket. அங்கே பயணச்சீட்டு வாங்கும்படியாக என்னுடைய சட்டைப்பையில் இருக்கிறதான அந்த பையில் இருக்கிற அந்த பர்ஸை எடுக்க நான் கை போட்டேன்.
Suddenly I found my wallet was missing. திடீரென்று பார்த்தால் மணிப்பர்ஸ் அங்கே இல்லாமல் காணாமல் போய்விட்டது. I searched again. I searched in all my pockets and the wallet was not there. எல்லா சட்டைப்பையெல்லாம் தேடி பார்த்தேன், அது கிடைக்கவில்லை. Then I remembered something. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு காரியம் நினைவில் வந்தது. Just as I climbed into the bus. நான் அப்படி பஸ்ஸில் எழும்பொழுதுதானே, and I was standing in the crowd. அங்கே பஸ்ஸில் மிகவும் நல்ல கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்திற்குள் நான் நின்று கொண்டிருக்கிறேன். I remembered one man pressed upon me and brushed past me. அப்பொழுது ஒரு மனிதன் என்னை அழுத்தி தள்ளி நகன்று போனதை நான் பார்த்தேன். And I remembered he must be the man who picked my pocket. அந்த மனுஷன் தான் சட்டைப்பையிலிருந்து அந்த பர்ஸை அடித்திருக்க வேண்டும். Now what's the point of screaming? I didn't even know who that man was and it won't be in his hands. He would have passed it to someone else immediately. அந்த மனிதன் யார் என்று இப்பொழுது நான் கத்தி சொன்னாலும் பிரயோஜனமில்லை, ஏனென்றால் அந்த மனிதன் அதை எடுத்து வேறு கைகளுக்கு அவன் மாற்றி இருப்பான். He came on me as a thief and I didn't realize it. திருடனை போல் அவன் என் மேல் வந்தான், அதையோ நான் உணராமல் இருந்து விட்டேன். Jesus said, I'm coming again. If you're not going to get ready, if you're going to continue to sleep and be intoxicated with the pleasures and needs of life, I will come upon you as a thief. You won't know it. Only after you wake up in the morning, you'll know that I've come and gone. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அதி சீக்கிரம் வரப்போகிறேன். அப்படி வரும்பொழுது நீ உன்னுடைய உலக இன்பங்களை விட்டு, வாழ்க்கையின் தேவைகளை விட்டு நீ விழித்திராவிட்டால் நான் வந்து உன்னை திருடனை போல் வருவேன், வந்து போய்விடுவேன். அதற்கு பின்பு நீ விழித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. Again in 1 Thessalonians chapter 5 and verse 2. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Jesus speaks about his return, the second coming, and he says, I'm going to come like a thief. அங்கே மறுபடியும் இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்லும் பொழுது நான் திருடனை போல் வருவேன் என்று சொல்கிறார். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். For yourselves know perfectly that the day of the Lord so cometh as a thief in the night. This verse speaks not just about the second coming, but focuses on the period after the second coming, saying the day of the Lord, referring to a judgment period. இந்த வசனமானது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மாத்திரமல்ல, அது அவருடைய வருகைக்கு பின்பாக நடக்கிறதான நியாயத்தீர்ப்பு காலத்தை குறித்து இது சொல்லுகிறது. So if Jesus comes and goes like a thief in our life, we are going to get into the tribulation period, which is a judgment period, and it's going to be a period of great tears and sorrow. இயேசு கிறிஸ்துவின் இந்த இரண்டாம் வருகையில் நாம் கைவிடப்பட்டு விட்டால் நாம் அங்கே அந்த கர்த்தருடைய நாளாகிய அந்த நியாயத்தீர்ப்புக்குள்ளாய் போக வேண்டும். அது மிகவும் நமக்கு கவலையுள்ளதா இருக்கிறது. If you read that whole chapter in 1 Thessalonians chapter 5, நீங்கள் அந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்தால் the Bible there speaks about a night time and a day time. அங்கே பகல் காலம் என்றும் இரவு காலம் என்றும் இரண்டு காலங்களை எங்க நாம் வாசிக்கிறோம். Some people belong to the night time. சிலர் இரவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். Some people belong to the daytime. சிலர் பகலை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். And the Bible says you don't belong to the night time, so that day should overtake you like a thief. வேதமானது என்ன சொல்கிறது என்றால், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்றும் அந்த நாளை நீங்கள் read verse 4. 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. But ye brethren are not in darkness, that day should overtake you as a thief. So this Bible speaks of two groups of people. இந்த வேதமானது இரண்டு கூட்டத்தாரை குறித்து சொல்லுகிறது. One group of people belong to the day. ஒரு கூட்டத்தார் பகல்களை சேர்ந்தவர்கள். Another group of people belong to the night. மற்ற ஒரு கூட்டத்தார் இருளை சேர்ந்தவர்கள். It's not literal day and night, but people who belong to the night have their minds darkened. People who belong to the day have their minds enlightened. இதோ அவர்கள் பகலுக்கு ஒத்தவர்களும் இரவோடு சேர்ந்தவர்கள் என்று அப்படி அதனுடைய வேதம் அடிப்படையாக சொல்லவில்லை. மாறாக அவருடைய மனது விழித்திருக்கிறவர்களை பகலை சேர்ந்தவர்கள் என்றும் மனதிலே தூங்குகிறவர்கள் அந்த இருளை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So this Bible says those who belong to the night, they won't know when Jesus comes, but those who belong to the day, they will know when Jesus comes. வேதம் என்ன சொல்கிறது என்றால், அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் வருகை அறியாமல் போய்விடுவார்கள். ஆனால் பகலிலே இருப்பவர்கள் அந்த இயேசுவின் வருகை அறிந்திருப்பார்கள். And in verse 7 we read, 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், those who sleep in the night, those who drink in the night. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள்,
வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். So the sleep is compared to a drunken state. இந்த தூக்கமானது வெறி கொள்கிறதின் அந்த மயக்க நிலையை காட்டுகிறது. So there are so many things in this world that make human beings drunk in a spiritual sense, not literal drinking, but drunk spiritually, and they lose their sobriety and they don't make calculations or preparations about the second coming. இந்த உலகத்தின் பல காரியங்கள் குடிப்பதென்னுடைய அது ஒரு திரவம் அல்ல, மாறாக பல காரியங்கள் நம்மை அப்படியே மதுவை போல அது நமக்கு தூங்க செய்து அதிலே அவர்கள் மயங்கி வெறிக்கொள்ளுவர்களாக அப்படி இருப்பார்கள். This whole world is designed to make you sleep and prevent you from understanding reality. நிஜத்தை எப்படியாகிலும் நீங்கள் அறியாமல் போய் நீங்கள் முற்றிலுமாய் தூக்கத்திலேயே காணப்படும்படிக்கே இந்த முழு உலகத்தின் பல காரியங்கள் அதற்கென்றே தீர்மானிக்கப்பட்டு திட்டமாக கொடுக்கப்படுகிறது. The Bible says the days are evil, therefore make use of the time, redeem the time. வேதம் என்ன சொல்கிறது? நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். So the days are evil means the day is designed to make you waste your time. நாட்கள் பொல்லாதவர்கள் என்று சொல்ற அர்த்தம் என்னவென்றால் இந்த நாளே பொல்லாதவர்களுக்காகவென்றே அப்படி அவைகள் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டு வைக்கப்படுகிறது. I remember a story, it might be just a story. ஒரு கதை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அது ஒருவேளை ஒரு கதையை போல இருக்கலாம். There was a man who was sentenced to death. ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை தீர்மானிக்கப்படுகிறது. Before he was hanged, a few minutes before, they asked him his last wishes. அவனை தூக்கிலிட கொஞ்ச நிமிடங்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். He asked for a harmonium. அப்பொழுது அவன் ஒரு ஹார்மோனிய பெட்டி வேணும் என்று கேட்டார். So they brought it to him. உடனே அதை கொண்டு வந்தார்கள். And he started playing very slowly. மிக மெதுவாக அதை வாசிக்க ஆரம்பித்தார். Everyone was watching him. What's the use of doing this? He's going to die in a few minutes. கொஞ்ச நேரத்தில் சாக போகிறானே, என்ன பிரயோஜனம் இதை இப்படி வாசிக்கிறானே என்று மற்றவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். As they kept watching, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் தானே his speed increased. அவனுடைய வாசிக்கும் வேகம் நன்றாக முன்னேறிற்று. After a few seconds, கொஞ்ச நொடிகளுக்கு பின்பாக his fingers started flying across the keyboard. அவனுடைய விரல்கள் அந்த ஹார்மோனிய பெட்டி மேல் இருக்கிற அந்த கீயின் மேலே மிக மிக வேகமாக நன்றாக தட்டி வாசிக்க ஆரம்பித்து விட்டது. Everyone was watching astonished. எல்லாம் பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். As he was playing, the time for hanging passed. அவன் அப்படி வாசிக்க வாசிக்க அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியதான அந்த நிமிடம் தாண்டி விட்டது. And by rule, if the time passes, you are not supposed to hang him. சட்டம் என்ன சொல்கிறது என்றால் அந்த நேரத்தை தாண்டி விட்டால் அவனை நீங்கள் தூக்கிலிட கூடாது. So he fooled everyone and deceived everyone by his playing and made them forget the time, and now it's too late, he can't be hanged. அவன் நன்றாக அப்படி வாசித்து வாசித்து எல்லாரையும் முட்டாளாக்கி நேரத்தை மறக்க செய்து இப்பொழுது அவன் தூக்கிலிடப்பட முடியாது. It's the same kind of thing that this world is doing to human beings, making them focus on trivial things of life, making them give importance to those things, and when the day comes when they should be transformed, you're left behind. அதே காரியத்தை தான் இந்த உலகமும் ஏதோ சின்ன 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 காரியங்களில் எல்லாம் உங்களுடைய கண்ணோட்டத்தையும் நோக்கத்தையும் வாழ்க்கையின் நோக்கத்தை எல்லாவற்றையும் செலுத்தி இயேசுவின் வருகையினை உங்களை மறக்க செய்கிறது. So we should be very careful, because this world, the Bible says that this world that we live in is enemy territory. It belongs to our adversary, the devil. வேதம் என்ன சொல்கிறது என்றால் நாம் வாழ்கிறதான இந்த உலகமானது சத்ருவின் அவனுடைய கையில் இருக்கிறது, அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. And therefore we have to be very careful. Children of God have to live very carefully, because you can get easily drawn away. இவைகளினாலே நீங்கள் சுலபமாய் தவிர்க்கப்பட்டு நீங்கள் விட்டு விடுவீர்கள். ஆகையினாலே நாம் மிகவும் மிகவும் எச்சரிக்கையும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். So our mind can slip into the night. So be careful that you are retained in the day, otherwise this day will overtake you as a thief. நம்முடைய மனதானது இருளுக்குள் வழுவி தழுவி போய்விடும். ஆகினாலே நாம் எப்படியும் நன்றாக கவனமாக நம்முடைய மனதை பகலிலேயே இருக்கும்படி நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். God willing, we'll see more of this in the days to come. தேவனுக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் இவைகளை குறித்து தெளிவாக நாம் இன்னும் காணலாம். Secondly, there is a higher stage of sleep. இரண்டாவதாக இந்த தூக்கத்திலே மேறு ஒரு படி, இரண்டாம் படி உண்டு. That is, if you stay long in this kind of sleep and get intoxicated by the pleasures and necessities of life, இந்த உலகத்தின் இன்பங்களினாலே
தேவைகளினாலே நீங்கள் அவ்வளவாய் பிடிபட்டு மயக்க நிலைக்கு தள்ளப்படுவீர்களே ஆனால் you will move into a second deep sleep in spiritual life. ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னும் ஆழமான அந்த தூக்கமாகிய இரண்டாம் படிக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். That's called willing ignorance. அதுதான் மனப்பூர்வமான அறியாமை. Read 2 Peter chapter 3 verse 5. இரண்டாம் பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். மனதார அறியாமல் இருக்கிறார்கள். For this they willingly are ignorant of. Willingly ignorant. That's the term we are considering now. நாம் இப்பொழுது பார்க்கிறதான அந்த முக்கிய பதம் மனதார மனப்பூர்வமாய் அறியாமல் இருக்கிறார்கள். What is that? அதனுடைய அர்த்தம் என்ன? Ignorance means I don't know. அறியாமை என்று சொல்வது எனக்கு தெரியாது என்கிறதான அர்த்தமே. Willing ignorance means I don't want to know. மனதார மனப்பூர்வமான அறியாமை என்றால் எனக்கு அது தெரிய வேண்டாம் என்று சொல்வது. That's the second stage of sleep. அதுதான் தூக்கத்தின் அந்த இரண்டாவது படியாக இருக்கிறது. So in this time when the biggest and most dangerous event of life is going to take place, when we ought to be vigilant, there are some people who says, please don't talk to me about this. இப்படிப்பட்டதான மிக 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 முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அதை குறித்து நாம் பேசுகிறதான இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டத்தார் சொல்லுவார்கள், தயவு செய்து என்னிடத்திலே அதை நீங்கள் பேசாதிருங்கள். That's called willing ignorance. I don't want to know. Please don't make me restless by giving all this thing. எனக்கு தயவு செய்து இப்படி எல்லாம் சொல்லி என் மனதை துக்கப்படுத்தாதீர்கள், என்னுடைய அமைதியை மன அமைதியை கெடுக்காதீர்கள், தயவு செய்து என்னிடத்தில் பேச வேண்டாம் என்று சொல்கிறார்களே, அதுதான் மனப்பூர்வமாக மனதார அறியாமை. So the mind has become so corrupt that they don't want to be woken up to understand reality. They rather remained poisoned in their minds. மனமானது அவ்வளவு கருக்கடைந்ததாய் மாசுள்ளதாய் இருக்கிறபடினாலே இந்த காரியத்தை குறித்து என்னிடத்தில் பேசாதீர்கள் என்று The mind சொல்கிறார்கள். has become so poisoned that they don't want to listen to messages like this that can tap them awake. அவர்களை விழித்தெழுப்பும்படியாக தட்டி சொல்லப்படுகிறதான இந்த செய்தி கேட்க வேண்டாம் என்று சொல்லி மனதார அவர்கள் அதை வேண்டாம் என்று சொல்லி அவ்வளவு விஷமமாய் அந்த மனது மாறிவிட்டு இருக்கிறது. I've heard at least 2 people saying this. 2 பேர் என்னிடத்தில் சொன்னதை நானே கேட்டிருக்கிறேன். என்னிடத்தில் அல்ல, they've told other people. மற்றவரிடத்தில் சொன்னதை நானே கேட்டிருக்கிறேன். This brother Teju's messages are always very scary. I don't feel like coming to church. இந்த பிரதர் தேஜு பிரசங்கம் பண்ணுகிறாரே, இப்படி பிரசங்கங்கள் எல்லாம் பயமுறுத்துகிறதாக இருக்கிறது. எனக்கு சபைக்கு வர தோன்றுகிறது. சபைக்கு வரவே தோன்றுகிறதில்லை. So like that, sometimes when God is trying to, wake up, it's time, it's getting late, wake up. Instead of waking up, you go and suppose you go and slap the person who wakes you up. உதாரணமாக எழுந்து விடு நேரமாகி விட்டது விழித்திரு என்று சொல்லும் பொழுது நீங்கள் எழுந்திருக்கிறது விழிப்பதற்கு மாறாக தட்டி எழுப்பினாரே அவரை போய் ஒரு அறை விட்டால் என்ன நடக்கும்? There's a saying in English. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பழமொழி உண்டு. If you don't like the message, attack the messenger. உனக்கு செய்தியை பிடிக்காவிட்டால் செய்தியாளரை தாக்கிவிடு. So that's called willing ignorance. அதுதான் மனதார அறியாமை. I want to sleep, I want to be ignorant, please don't spoil my life. எனக்கு தூங்க வேண்டும், நான் அறியாமையிலேயே இருக்க வேண்டும், தயவு செய்து என்னுடைய அறியாமையை கெடுத்து விடாதே. You look at a drug addict. நீங்கள் இந்த போதைக்கு அடிமையா இருக்கிறவர்களை பாருங்கள். You tell them, advise them and say, you're going to die, see you've gone thin, stop this, and you pluck away their drugs from them, they'll go mad. They'll say, please, I don't care if I die, give it to me. நீங்கள் அந்த போதைக்கு அடிமையா இருக்கிற இடத்துல போய், தம்பி போதை எடுக்க வேண்டாம், நீ மெலிந்து கொண்டே போகிறாய், இப்படி எடுத்தாய் நீ செத்து போய் விடுவாய் என்று சொல்லி அந்த போதைப் பொருளை நீங்கள் பிடுங்கினால் அவன் சொல்லுவான், தயவு செய்து எனக்கு விட்டு விடுங்கள், என்னிடத்தில் கொடுங்கள், நான் செத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய போதைப் பொருளை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லுவான். So willing ignorance is like that. Though they know they're going to be ruined and going to go to hell, please don't disturb me, I want to be at peace. They think that is peace. பாழாகி நரகத்திற்கு போகிறோம் என்று அறிந்திருந்தாலும் அவர்கள் வேண்டாம், எனக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு தேவையில்லை என்று சொல்லி மனதார அறியாமையை காட்டுகிறார்கள். So if we tell you messages like this, Jesus is coming soon, immediately they don't get scared and wake up, they get restless and resist. இயேசு அதி சீக்கிரம் வரப்போகிறார், ஆயத்தப்படுங்கள் என்று சொல்கிறதான இந்த செய்திகளை கேட்டு உடனடியாக ஏற்றுக்கொண்டு மாறுவதற்கு மாறாக அவர்கள் இதை
இந்த செய்திகளை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். They lose their rest. Become restless and resist. அவர்களுக்கு மன அமைதி உடனடியாக இழந்துவிட்டு அவர்கள் அந்த செய்தியை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். In Amos chapter 6 and verse 3, ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் we பொழுது read of a people like that. அப்படிப்பட்டதான ஒரு கூட்ட ஜனத்தை நாம் அங்கு காண்கிறோம். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொண்டு போய் கொடுமையின் ஆசனம். He that put far away the evil day. Enough. So here Amos is speaking about a certain judgment that is coming, but here is a group of people, when the prophet is saying it's coming, they're putting it far away. They said, no, it's not coming. That's far away. ஆமோஸ் ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லி அவர்களை விழித்து அவர்களுக்கு எச்சரிக்கையாய் சொல்லும் பொழுது ஜனங்களோ அது தூரத்தில் இருக்கிறது என்று சொல்லி தள்ளி விடுகிறார்கள். So in these days, when we are trying to wake up people from sleep, there is a group of people who have gone into such a deep sleep that they become restless when they hear messages like this, and they start resisting. அதே வண்ணமாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று இன்றைக்கு நாங்கள் பிரசங்கித்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் ஆழமான தூக்கத்திலிருந்து இதற்கு மாறாக இதை அவர்கள் எதிர்க்கவும் தொடங்கி விடுகிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய மன அமைதியை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அப்படி செய்கிறார்கள். There might be some wise people sitting here. ஆனால் இங்கே சில ஞானிகளும் உட்கார்ந்திருக்கலாம். This verse in Romans chapter 13 and verse 11 says it's high time we woke out of sleep. நாம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்தோமே, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை என்று வாசித்தோமே. So their logic, their reasoning will tell them this was written 2000 years ago. உடனடியாக அவர்களுடைய மூளை நிமித்தம் அவருடைய கணக்கு போட்டு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வசனம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தானே எழுதப்பட்டது. Then itself the writer said it's high time to wake out of sleep, it's dangerous. 2000 years have passed, still Jesus hasn't come. அப்பொழுதே இது தக்க வேளை ஆபத்து என்று சொல்லி அப்படி இயேசு சொன்னார். ஆனால் இவ்வளவு 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது, இன்னும் இயேசு வரவில்லையே. Still it is takka vele, still it is high time. இன்றைக்கும் இது தக்க வேளை என்று தானே சொல்லுகிறார்கள். Jesus will come but not now. இயேசு வருவார், ஆனால் இப்பொழுது அல்ல. I've asked some people who say Jesus won't come now. இயேசு இப்பொழுது வரமாட்டார் என்று சொல்லி சில வாலிபர்கள் சொல்லும் பொழுது அவர்களிடத்திலே நான் இப்படி கேட்டேன், Okay, according to your opinion, when will Jesus comes? உங்களுடைய கணிப்பின்படி எப்பொழுது இயேசு வருவார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டேன். They said, they'll say, maybe after about 50 years. சொன்னால் ஒருவேளை 50 ஆண்டு காலம் கழித்து வரலாம். So I don't argue with them, but I thought in myself. அவர்களோடு நான் தர்க்கிக்கவில்லை, ஆனால் எனக்குள்ளே நான் இப்படி யோசித்தேன், Who gave them that number 50? 50 என்று யார் அந்த எண்ணை அவர்களுக்கு கொடுத்தது? What calculation did they make to say Jesus will come after 50 years? இயேசு 50 ஆண்டுகள் கழித்து வருவார் என்று என்ன கணக்கு போட்டு யார் அவர்களுக்கு அந்த கணக்கை கொடுத்தது? You know what is that calculation? அந்த கணக்கு என்ன தெரியுமா? They want to live some more. இன்னும் கொஞ்ச காலம் நன்றாக அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். While so 50 years later they'll be about 70 years old, they would have lived their life. Now I'm ready to go. அப்படி 50 ஆண்டு கழிந்து விட்டால் இப்பொழுது இந்த 20 வயது வாலிபருக்கு 70 வயது ஆகிவிடும், வாழ்க்கை முடிந்து விட்டது, இப்பொழுது இயேசு வரலாம், அவள் வருவார் என்று சொல்கிறார்கள். That's what the Bible says. You put far off the evil day. அதைத்தான் வேதம் சொல்கிறது, பொல்லாத தீங்கு காலத்தை தூரமாய் அவர்கள் தள்ளி போட்டு. So there is some in 2 Peter chapter 3 verse 3, the Bible said there are some people when they listen to about the coming of the Lord, they scoff within themselves because they have some lust inside. அதைத்தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, இந்த கடைசி நாட்களை குறித்து நீங்கள் அவர்கள் கேள்விப்படும் பொழுது பரியாசக்காரர்கள் அதை பரியாசம் செய்து, because they have some lust inside, அவர்களுக்குள்ளே சுய இச்சைகள் இருப்பதினாலே தங்கள் இச்சைகளின்படியே நடந்து வருவார்கள். So they have been drugged by the pleasures of this world that they don't want to leave this world. It becomes sad for them when they listen about the second coming. So they say, please don't talk, let me live and enjoy life here. இந்த உலக இன்பங்களானது அவர்களுக்கு ஒரு போதையை போல அவர்களை அடிமையாக்கி வைத்திருப்பதினாலே இயேசு இப்பொழுது வருவார் என்று தயவு செய்து பிரசங்கிக்க வேண்டாம், கொஞ்ச காலம் கழித்து வருவார் என்று அந்த இச்சைகளை அவர்கள் இன்னும் அனுபவித்துக் கொள்ளும்படியாக, உலக இந்த இன்பங்களை அனுபவிக்கும்படியாக அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். So it is to wake these two categories of people hopefully out of this sleep that these Bible studies are being held. இந்த வேத பாடங்களானது இந்த தூக்க கூட்டங்களிலே தூங்கிக் கொண்டிருக்கிறதான கூட்டங்களை எழுப்பும்படியாகவே இந்த வேத பாடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. About 30 years ago, 25-30 years ago, I had a dream.
25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இப்படி ஒரு கனவை கண்டேன். It was in evening time. அது ஒரு மாலை வேளையாக இருந்தது. There's a huge ground and everybody is sleeping. ஒரு பெரிய மைதானம் இருந்தது, அதில் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Suddenly black clouds ascend the skies and covers half the sky. திடீரென்று கார் மேகமானது, இருள் மேகமானது அப்படியே வந்து மேகத்தை மூடி வந்து கொண்டிருக்கிறது. And from the black clouds warplanes come out making a huge noise. அந்த இருள் மேகங்களில் இருந்து போர் விமானங்கள் பயங்கர சத்தத்தோடு புறப்பட்டு வருகிறது. போர் விமானங்கள் பயங்கர சத்தத்தோடு அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது. And I wake up and everybody is sleeping and I am tapping all the neighbors, get up, it's war time, planes have come. நான் எழுந்து விட்டேன், அதை பார்த்து விட்டேன். உடனடியாக எல்லாரையும் போய் தட்டி இப்படிப்பட்ட விமானங்கள் வந்து விட்டது என்று சொல்லி நான் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். And some continue to sleep, some wake up and are stretching themselves, some are yawning, but no one's waking up and no one's getting alert. யாருமே எழுந்திருக்க மாட்டேன்றார்கள். சிலர் எழுந்திருக்கிறார்கள், ஆனால் எழுந்து கையை காலை நன்றாக முறித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் எழுந்து கொட்டாவி விட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர யாருமே விழித்து எழ மாட்டேன் என்கிறார்கள். So when I look back at that dream, I realized that one of my ministries, the call that God has given me, is to wake others up to discern the times. இந்த கனவை, இந்த சொப்பனத்தை நான் மறுபடியும் யோசித்த பொழுது பிற்காலங்களிலே அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைத்ததான அழைப்புகளில் ஒரு அழைப்பு என்னவென்றால், இந்த கடைசி நாட்களில் தூங்குகிறதான கூட்டத்தாரை விழித்தெழச் செய்யக்கூடியதான ஊழியத்தை குறித்து கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்று. So as part of my ministries, I would like to preach this message. ஆகையினால் இந்த ஊழியத்தின் ஒரு அங்கமாக இந்த செய்தியை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். The time is up. நேரமாகிவிட்டது. So the true person who reads this verse that says it's high time to wake up out of sleep, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை என்று ஒரு சரியான மனுஷன் அதை வாசிப்பானேயாகில், if he's sleeping he'll say 2000 years ago they said high time, which still not high time, then what is this high time? But if he's a true real person, a sincere person, he will say 2000 years ago they said high time, now it must be much more high time. அவன் ஒரு சரியாய் அதை வாசிக்கிற சரியான நபராய் இல்லாத பட்சத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நடக்க வேளை என்று சொல்லிவிட்டார்கள், அப்பொழுதே யாரும் எழுந்திருக்கவில்லை, இப்பொழுது இதுவரைக்கும் இன்னும் வரவில்லை என்று சொல்லி தூங்கிக் கொண்டே இருப்பான். ஆனால் உண்மையாகவே நிஜமாகவே இதை ஒரு சத்தியவசனமாய் ஏற்றுக்கொள்கிறவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வர வேண்டியவர் இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஆக்ரோஷத்தோடு எழுந்து விடுவார். 2000 வருடங்களுக்கு முன்பாகவே தக்க வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது அதை விட இன்னும் தக்க வேளையா இருக்குமே என்று சொல்வார்கள். So we have to really wake up to understand what's going on. ஆகையினாலே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நாம் விழித்து எழ வேண்டும். So but for that, first of all I have to wake up. அதற்கு முதலாக நான் விழித்தெழ வேண்டும். I know one particular brother, when he was in training, he used to get up at 3:45 and wake up everyone for praising. There will be about 10 people in that room. He'll wake up everyone, and after everyone is woken up, he'll go back to sleep. எனக்கு தெரியும், நாங்கள் இந்த ஊழியக்காரர் பயிற்சியிலே எங்களுடைய அறையில் 10 பேர் இருப்பார்கள். எங்கள் எல்லாரையும் எழுப்பும்படியாக காலை 4 மணிக்கு அவர் 3:45 எழுந்து எங்களை எல்லாரையும் எழுப்பிவிட்டு 4 மணிக்கு எழுப்பி எங்களை ஜெபிக்க அனுப்பிவிட்டு அவர் 4 மணிக்கு படுத்து தூங்கி விடுவார். So like that, if I wake all of you up and I go to sleep, how will it be? அதே வண்ணமாக உங்கள் எல்லாரையும் நான் விழித்தெழ செய்துவிட்டு நான் தூங்கிவிட்டால் எப்படி இருக்கும்? So my prayer right now is, as I wake you up, I must wake up myself. நான் உங்களை எழுப்புகிறதான இந்த கால நேரத்தில் தானே என்னையும் எழும்ப வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஜெபமா இருக்கிறது. I just don't want to preach some kind of sensational sermon and give you some hot information on what's going on in the world and just walk away and go to sleep. ஏதோ உணர்வுபூர்வமான காரியங்களை சொல்லி உலகத்தில் சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி உங்களை எழுப்பிவிட்டு நான் தூங்க போவது என்பது அர்த்தமல்ல. Read Proverbs chapter 26 and verse 14. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். As the door turneth upon his hinges, so doth the slothful upon his bed. You try to wake up a person who's very sleepy, who's lazy.
மிகவும் சோம்பேறியாய் நல்ல தூக்கத்தில் இருக்கிற ஒரு தூக்கத்தில் இருப்பவரை போய் நீங்கள் எழுப்ப முயற்சித்தால், Some people wake up at 4 o'clock. சிலர் காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார்கள். Some people wake up at 8 o'clock. Some of you here also who wake up only at 8 o'clock. சிலர் காலை 8 மணிக்கு தான் எழுந்திருப்பார்கள். இங்க இருக்கிற சிலரும் கூட காலை 8 மணிக்கு தான் எழுந்திருப்பீர்கள். I can see some smiles on some people's faces. நான் இப்படி சொல்லும் பொழுது சிலர் சிரிக்கிறதான முகங்களை நான் காண்கிறேன். You try to wake up those people who wake up at 8 o'clock. You try to wake them at 6 o'clock. They will move this side and they will make one morning sun and will sleep on this side. You can't wake them up. நீங்கள் அவர்களை 8 மணிக்கு எழுந்திருக்கிறவர்களை 6 மணிக்கெல்லாம் எழுப்பும்படி நீங்கள் முயற்சித்து பாருங்களேன். அவர்கள் எழுப்ப அவர்கள் இந்த பக்கம் திரும்பி படுத்துக் கொள்வார்கள், அந்த பக்கம் திரும்பி படுத்துக் கொள்வார்கள். உடனடியாக ஒரு துக்கமான சத்தத்தையும் போட்டு தூங்கிக் கொண்டிருப்பார்கள். So that's called a lazy man. He, like a door moves on its hinges, he will roll about on his bed. அவன் தான் சோம்பேறியாக இருக்கிறான். கதவு எப்படி ஒரு கீழ்முளையில் ஆடுகிறதோ அதை போல அவனும் திரும்பி படுத்துக் கொள்கிறான். So when we hear these Bible studies, we'll open our eyes, oh Jesus coming soon, and after Monday Tuesday comes, roll off the other side and go back to sleep. நாமும் கூட இயேசு சீக்கிரமாக வருகிறார் என்று இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம். திங்கள் செவ்வாய் அடுத்த வாரம் வந்தவுடனே மறுபடியும் நாம் திரும்பி படுத்துக் கொள்கிறோம். So that should not happen. அப்படிப்பட்ட காரியம் நடக்க கூடாது. The Lord should take away that laziness and that sleepiness within us, that drunkenness within us, and we should wake up permanently because our redemption draws nigh. நம்முடைய மீட்பு அதி சீக்கிரமாக இருக்கிறபடினாலே நம்முடைய சோம்பேறித்தனத்தை விட்டு, நம்முடைய மயக்கத்தனத்தை விட்டு, நம்முடைய தூக்கத்தை விட்டு தேவன் நம்மை நிரந்தரமாய் விழித்தெழச் செய்ய வேண்டும். So before we go on, just sit as you are. We are going to offer 100 praises to the Lord. நாம் இன்னும் தொடர்ச்சியாக இந்த வேத பாடத்தை காணும் முன்பாக நீங்கள் உட்கார்ந்த வண்ணமாகவே 100 ஸ்தோத்திரங்களை இதற்காக நாம் ஏறெடுக்க போகிறோம். At the end of these Bible studies, you must wake up, I must wake up. இந்த வேத பாடத்தின் முடிவிலே நீங்களும் விழித்தெழ வேண்டும், நானும் விழித்தெழ வேண்டும். Next week we should not go back to sleep. அடுத்த வாரம் நாம் திரும்பவும் தூங்க போக கூடாது. We should lift up our heads because our redemption draws nigh. நம்முடைய மீட்பு சமீபமாய் இருப்பதினாலே நாம் நம்முடைய தலைகளை உயர்த்த வேண்டும். How many want to wake up? எத்தனை பேருக்கு விழித்தெழ ஆசைப்படுகிறீர்கள்? Put up both your hands. உங்களுடைய இரண்டு கரத்தையும் அதற்கு அடையாளமாய் உயர்த்துங்கள். Seated just as you are, let's offer 100 praises to God. நீங்கள் உட்கார்ந்த வண்ணமாகவே 100 ஸ்தோத்திரங்களை நாம் தேவனுக்கு ஏறெடுப்போமாக. This word of God should give us a vigilance in our lives. இந்த தேவனுடைய வசனமானது நம்முடைய ஜீவியத்தில் வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பை விழித்தெழச் செய்ய வேண்டும். This word of God should take away my sleep permanently. இந்த வேத வசனமானது என்னுடைய ஜீவியத்திலிருந்து நிரந்தரமாகவே தூக்கத்தை எடுத்து போட வேண்டும். Let us praise God for that. அதற்காக நாம் கர்த்தரை Let's ஸ்தோத்திரிப்போமாக. offer 100 praises for that. 100 ஸ்தோத்திரங்களை எடுப்போமாக. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. Stotram, stotram, stotram. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. Stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. Stotram, stotram, stotram. Stotram, stotram, stotram. Stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. Stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. Stotram, stotram, stotram. Stotram, stotram. Stotram, stotram. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. And I would just like to place before you one sign that is going to tell us that Jesus is going to come very, very soon. இயேசு மிக மிக அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். There's plenty from the Bible. வேதத்திலிருந்து अनेक சம்பவங்கள் உண்டு. What I'm going to tell you is not from the Bible. ஆனால் நான் இப்பொழுது சொல்ல போகிற காரியம் வேதத்திலிருந்து அல்ல. It's a sign provided from the world itself. இந்த உலகமே தந்ததான ஒரு அடையாளத்தை சொல்ல போகிறேன். It's a sign provided by unsaved people. ரட்சிக்கப்படாதவர்கள் தந்ததான அந்த அறிகுறி அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். In the year 1947, 1947ஆம் ஆண்டு in the University of Chicago in America, அமெரிக்க தேசத்தில் உள்ளதான சிகாகோ பல்கலைக்கழகத்திலே a group of scientists got together.
ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் ஒன்றாய் சேர்ந்து and released a periodical, a newsletter which is called the Bulletin of Atomic Scientists. அவர்கள் மாத செய்தி அல்லது வார செய்தி குறிப்பீடு என்று சொல்கிறதான அந்த அணு விஞ்ஞானிகளின் செய்தி வெளியீடை வெளியிட்டார்கள். It's not once a week or once a month, periodical, maybe once a year also. அது ஏதோ வாரம் மாதம் அல்ல, ஒருவேளை வருடாவருடங்களாகவும் இருந்திருக்கலாம். And they set up what is called a doomsday clock. அவர்கள் உலக அழிவு நாள் கடிகாரம் என்கிறதான ஒரு கடிகாரத்தை அவர்கள் நிறுவினார்கள். It's not a literal clock, it's not a physical clock. இது நாம் காண்கிறோமே அப்படிப்பட்ட அந்த நேர்ப்பா எழுத்துப்பூர்வமான கடிகாரம் அல்ல, It's just a picture. அது ஒரு படமாக இருக்கிறது. But it will tell you how close we are to doomsday or to the end of the world. இந்த உலகத்தின் முடிவுக்கு அல்லது உலக அழிவு நாளுக்கு எவ்வளவு அதிக நெருக்கமாய் நாம் வந்துவிட்டோம் என்று அந்த படம் நமக்கு சொல்லுகிறது. 12 o'clock is doomsday in that clock. அந்த கடிகாரத்திலே 12ஆம் மணி வேளைதான் அந்த அழிவு நாளின் நேரமாய் இருக்கிறது. So based on 12 o'clock, the time of that doomsday clock will tell you how close you are to doomsday. அந்த 12ஆம் மணி வேளையை வைத்து எவ்வளவு நாம் அதி சீக்கிரமாக இந்த உலக அழிவு நாளுக்கு நெருங்கி வந்து விட்டோம் என்று அது சொல்லுகிறது. These group of scientists are not all Christians. இந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. Most of them are secular people. அநேகர் அவர்களில் ஆத்திகர்களாக இருந்தவர்கள். So they will make some calculations. அவர்கள் சில கணக்கை கணித்தார்கள். Based on the wars that are going on in this world. இந்த உலகத்திலே நடக்கிறதான யுத்தங்களின் அடிப்படையிலே. Based on the peace pacts that are being made in this world. இந்த உலகத்திலே நடக்கிறதான பல சமாதான உடன்படிக்கைகளின் அடிப்படையிலே. Based on the manufacture of weapons and bombs in this world. இந்த உலகத்திலே இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதான அநேக போர் ஆயுதங்களின் அந்த அணுக்களின் அடிப்படையிலே. Based on the increase or decrease of natural calamities in this world. இயற்கை அழிவுகளின் சீற்றங்கள் பெருகுதலும் அவைகள் குறைந்து வருவதின் அந்த அடிப்படையின் கணக்கிலே. These atomic scientists will arrive at a particular time and fix it. This year or this time, the time in the doomsday clock is this much. இந்த கணக்குகள் எல்லாவற்றின் அடிப்படையிலே இந்த அணு விஞ்ஞானிகள் இந்த கடிகாரத்தில் இந்த மணிக்கு எப்பொழுது உலக அழிவு நாள் வரும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் சமயம் என்று அவர்கள் ஒரு தீர்வுக்கு வருவார்கள். இதுதான் சமயம் என்று ஒரு தீர்வுக்கு அவர்கள் வருகிறார்கள். So in that doomsday clock, அந்த உலக அழிவின் கடிகாரத்திலே if the time is set to 10:30, அதிலே 10:30 மணி என்று சொல்லுமேயானால், it means we are a little safe because it's away from 12 o'clock. அது 12 மணியிலிருந்து கொஞ்சம் தூரமாக இருப்பதினாலே அது நமக்கு பாதுகாவலான நேரம் என்றே அர்த்தம். If it's 11:30, 11:30 மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள், it means this world is getting a little dangerous. இந்த உலகமானது இன்னும் கொஞ்சம் ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. It's 11:45, 11:45 ஆகிவிட்டது. this world is getting very dangerous. இந்த உலகமானது மிக ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. All right, what is the time in the year 2016? அப்படி என்றால் இந்த நடைபெறுகிறதான 2016ஆம் ஆண்டு அந்த கடிகாரத்திலே என்ன மணியை நேரத்தை காட்டுகிறது? What is the time set by the atomic scientists for this year? இந்த அணு விஞ்ஞானிகள் இந்த வருடத்தை அந்த உலக அழிவு அந்த கடிகாரத்திலே எந்த மணி நேரத்தை அவர்கள் குறித்து சொல்லுகிறார்கள்? 11:57. அவர்கள் சொல்லுகிற நேரம் என்னவென்றால் 11:57. 3 minutes to midnight. அந்த நடு இரவுக்கு 3 நிமிடங்கள் மாத்திரம் உண்டு. So when I tell you that Jesus is coming soon, terrible times are coming, I'm not just saying it. The Bible is not just saying it. The world is witness to this. நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போகிறார், மிக மிக பயங்கரமான காலம் வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நான் மாத்திரமல்ல, வேதம் மாத்திரமல்ல, அந்த உலக விஞ்ஞானிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Normally when people get married, சாதாரணமாக ஜனங்கள் திருமணம் செய்யும் பொழுது we use the word settle. அங்கே நாம் சொல்லுவோம், ஒருவரோடொருவர் ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். இல்ல அவர்கள் செட்டில் ஆகிவிட்டார்கள், கல்யாணத்தில் செட்டில் means
to set base. Now you're set in this world now. Till then you were restless. Now marriage has taken place, you're settled. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் நிம்மதி இல்லாமல் அப்படி இப்படிமாய் ஓடிக்கொண்டிருந்தார். இப்பொழுது கல்யாணம் ஆன உடனே இப்பொழுது நிரந்தரமாய் நன்றாக செட்டில் ஆகி விட்டார் என்று சொல்லுகிறோம். The word settled means no movement now. Now you're fixed in life. இப்பொழுது செட்டில் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் வாழ்க்கையிலே இனி அசைவு தேவையில்லை, இப்பொழுது நன்றாக அலைச்சல் தேவையில்லை, இப்பொழுது நிரந்தரமாய் உட்கார்ந்து விட்டாயிற்று. But what we are trying to say, we are not saying don't get married, but don't think that marriage is settling. There's no settling in this life. This world is not a world where we have to settle down. It's a world where we have to get up and get ready to go. ஆகையினால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் கல்யாணம் பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதிலே நீங்கள் செட்டில் ஆகிறது ஒரு செட்டிலே அல்ல. வாழ்க்கையில் எந்த காரியத்தில் செட்டில் ஆக வேண்டாம். ஏனென்றால் விழித்தெழ வேண்டியதான அந்த காரியம் வரைக்கும் நீங்கள் செட்டில் ஆகவே கூடாது. So if you look at the Bible, நீங்கள் வேதத்தை காணும் பொழுது the Old Testament prophets before Jesus first coming, they spoke about Jesus second coming. இயேசுவின் முதலாம் வருகைக்கு முன்பாக இருந்ததான பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அவர்கள் தீர்க்கதரிசனமாய் சொல்லி இருக்கிறார்கள். Jesus himself spoke about the second coming. இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பேசி இருக்கிறார். In Acts 2 angels came and spoke about the second coming. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம் இரண்டு தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பேசுகிறார்கள். The early apostles in their epistles spoke about the second coming. ஆதிகால அப்போஸ்தலர்கள் தங்களுடைய நிருபங்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பேசி இருக்கிறார்கள். So from the Bible we are going to take all of these verses. You know why? So that we also might see ahead with them. அவர்களோடு கூட நாமும் அதே கண்ணோட்டத்தில் காணும்படியாக நாம் இந்த எல்லா வசனங்களையும் வேதத்திலிருந்து நாமும் சேர்ந்து காண போகிறோம். We are going to see with them. அவர்களோடு கூட சேர்ந்து நாம் காண போகிறோம். Now they saw and slept and died. அவர்கள் பார்த்தார்கள் பின்பு தூங்கி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். But we are going to see and be witnesses and participate also. நாமோ இந்த காரியத்தை பார்த்து அதற்கு சாட்சிகளாக அதிலே நாம் பங்கும் எடுக்க போகிறோம். Now listen to this. இதை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். The Bible spans all of time. வேதமானது சகல காலங்களையும் அது உள்ளடக்கி காணப்படுகிறது. It speaks of the former eternity when nothing existed except God. ஒன்றுமில்லாமை இருந்ததான தேவன் மாத்திரமே இருந்தாரே அந்த முந்தின நித்தியத்தையும் இந்த வேதம் காட்டுகிறது. It speaks of a period where only angels were there, no human beings. மனிதர்களுமே இல்லாமல் தூதர்கள் மாத்திரம் இருந்ததான அந்த தூதர்களின் காலத்தையும் வேதம் சொல்லுகிறது. Then it speaks about where man existed. அதற்கு பின்பு மனிதன் வாழ்ந்ததான அந்த காலத்தை குறித்து We know சொல்லப்பட்டிருக்கிறது. the Old Testament period. அதை பழைய ஏற்பாட்டு காலம் என்று தெரியும். காலத்தை பற்றி தெரியும். We know of Jesus' time. இயேசுவின் காலத்தை பற்றியும் நமக்கு தெரியும். We know of the early apostolic time. ஆதி அப்போஸ்தலருடைய காலமும் நமக்கு தெரியும். And we know about Jesus, the last days in which we are living in. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறதா இந்த கடைசி நாட்களும் இயேசுவை நாம் தெரிந்திருக்கிறோம். Then we know about the millennium that is coming. வரப்போகிறதான 1000 வருட அரசாட்சி நமக்கு தெரியும். We know about the eternity when this universe is going to come to an end and we are going to be transported to another universe. இந்த முழு அண்ட சராசரமும் முடிந்து வரப்போகிறதான அந்த பிந்தின நித்தியத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். Now the Bible covers all these periods. எல்லா காலங்களையும் வேதம் உள்ளடக்கி காண்பித்திருக்கிறது. Do you know of which period the Bible speaks the most? ஆனால் எந்த காரியத்தை எந்த காலத்தை வேதமானது அநேக இடங்களில் பேசுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? It's about our days, the last days. நம்முடைய காலமாகிய இந்த கடைசி நாட்களை குறித்து அது அதிகமாய் பேசுகிறது. More than Jesus' time, more than the early apostolic time, more than the millennium, more than the eternities. The Bible speaks much about our days in which we are living. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த நாட்களை தான் வேதமானது முந்தின நித்தியத்தை காட்டிலும் தூதர்களின் காலத்தை காட்டிலும் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களை காட்டிலும் வரப்போகிற 1000 வருட சாட்சியை காட்டிலும் மிக மிக அதிகமாய் இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தையே வேதம் பேசிக் கொண்டிருக்கிறது. On one hand, how blessed we are that we live in a time that the Bible talks most about. ஒரு பக்கத்தில் பார்த்தால் வேதம் மிக மிக முக்கியமாக பேசிக் கொண்டிருக்கிற அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாக்கியசாலிகள் நாம். On the other hand, how careful we have to be because we have much to do to escape those things that are going to happen. அதே நேரத்தில்
வரப்போகிறதான காரியங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ளும்படிக்கு எவ்வளவுக்கு அதிகமாக நாம் விழித்தெழ வேண்டும் என்பது அந்த காரியத்தை நாம் காண வேண்டும். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே amongst the Jews, the people of Israel, யூதர்களின் மத்தியிலே இஸ்ரவேல் இருந்தார்கள். there was a group of people called the tribe called the people of Issachar. ஒரு ஜாதியார் இருந்தார்கள், அவர்கள்தான் இசக்கார் என்று அழைக்கப்படுகிறார்கள். If you read about them in First Chronicles chapter 12 and verse 32. ஒன்று நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. And of the children of Issachar, which were men that had understanding of the times, to know what Israel ought to do. About this is people of Issachar, they had understanding of the times. இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் காலங்களுக்கு தகுந்த யோசனையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். In English, they understood the times. That means each period they knew what time it was, and they also knew what to do about that time. ஆங்கிலத்தில் பார்த்தால் அவர்கள் காலத்தை புரிந்து கொண்டவர்களாக அந்த காலத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். So we are going to learn many things. We are not just going to get information about what's going on. We should also know what to do. என்ன நடக்கிறது என்பதை செய்திகளாக நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதற்கு தக்கதாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். So we have been hearing till now that Jesus is coming very soon from within the Bible and outside the Bible as well. வேதத்திலிருந்தும் வேதத்திற்கு புறம்பாகவும் எப்படி இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தோம். Tomorrow and day after tomorrow we are going to listen to some things, how horrible this world is becoming, how dangerous it is becoming, how repulsive it is becoming. நாளை மறுநாளும் இந்த உலகமானது எவ்வளவு பாழாய் போய் கொண்டிருக்கிறது, எவ்வளவு பயங்கரமாய் போய் கொண்டிருக்கிறது, எவ்வளவு ஆபத்து என்பதை நாம் காணப்போகிறோம். So we must know what to do before it is too late. நேரம் கடந்து போய்விட்டது என்று சொல்வதற்கு தாமதமாகுவதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த நேரத்தை அறிந்திருக்க வேண்டும். The first time Jesus came, he lived for 33 and a half years. The next time Jesus is going to come in a few months, it is going to be just one split second. That's it, he's come and gone. இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்தார், 33 ஆண்டு காலம் இருந்தார். ஆனால் இரண்டாம் முறை வரப்பொழுது ஒரு இமை பொழுதிலே, நொடி பொழுதிலே அவர் வந்துவிட்டு போய்விடுவார். In that one split second we have to learn and practice to enter into eternity. அந்த நொடி பொழுதிலே நித்தியத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அதை நாம் பயிற்சி எடுக்கவும் வேண்டும். So today we are going to see one thing. ஒரு காரியத்தை இன்று நாம் காண போகிறோம். It's very very basic and foundational to all of us if we have to go when Jesus comes. இயேசு வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அடிப்படையாய் நாம் எல்லாரும் தெரிந்து செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், So I want all the Christians to listen very carefully, and this is equally important to non-Christians as well. கிறிஸ்தவர்கள் முக்கியமாய் கவனமாய் கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் இந்த காரியத்தை மிக கவனமாக கேட்க வேண்டும். So one basic thing that we have to do to go when Jesus comes is we should develop and maintain a connectivity with Christ. இயேசு வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அடிப்படையாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவோடு கூட நாம் தொடர்பு வைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Develop and maintain. தொடர்பை நாம் நன்றாக வளர்த்து அந்த தொடர்பை காத்து கொண்டே இருக்க வேண்டும். So connectivity with Christ is very very important. கிறிஸ்துவோடு வைக்கிறதான அந்த தொடர்பு என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. In the Old Testament itself, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தானே when God appeared to the Israelites, தேவன் இஸ்ரவேலருக்கு வெளிப்பட்ட பொழுது and gave them laws to live by, அவர்கள் வாழ வேண்டியதான கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்த பொழுது, what was in God's mind? தேவனுடைய மனதில் இருந்த காரியம் என்ன? I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். You must love me. நீயும் என்னை நேசிக்க வேண்டும். You must cleave to me. நீ என்னை பற்றிக் கொள்ள வேண்டும். Because I am your life. ஏனால் நானே உன் வாழ்க்கை வாழ்வாக இருக்கிறேன். Read Deuteronomy chapter 30 and verse 20. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து
அவர் சத்தியத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். That thou mayest love the Lord thy God, and that thou mayest obey his voice, and that thou mayest cleave unto him, for he is thy life. He is thy life. அவரே உனக்கு ஜீவன். So, because he is your life, அவரே உனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினாலே you must love him, நீ அவரை நேசிக்க you வேண்டும், must obey him, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், and you must cleave to him. அவரை நீ பற்றிக் கொள்ள வேண்டும். So this is called connectivity with Christ. இதுதான் கிறிஸ்துவோடு வைக்கிறதான தொடர்பு. A life without Christ, because he is our life, a life without Christ is a dead life. அவரே நமக்கு ஜீவனாய் இருப்பதினாலே கிறிஸ்து அல்லாத ஜீவன் செத்த ஜீவனாயிருக்கும். Even without Christ we can live. கிறிஸ்து அல்லாமலும் நம்மால் வாழ முடியும். So many are living without Christ. அநேக கிறிஸ்து அல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But that's not the life that I'm talking to you about. நான் உங்களோடு பேசுகிறது அந்த ஜீவிய வாழ்க்கையோ அல்ல. When I conduct youth meetings for youngsters, I give them an example. வாலிபர்களுக்கு நான் கூட்டங்களை நடத்தும் பொழுது இப்படி ஒரு உதாரணத்தை கொடுப்பேன். A cell phone can be used without charging it also. நீங்கள் இந்த செல்போன் கையில் வைத்திருக்கிறீர்களே, அதை நீங்கள் சார்ஜ் செய்யாமலே பிரயோஜனமும் படுத்தலாம். Even when the battery is dead, you can use it. உங்களுக்கு அங்கே உள்ளே இருக்கிறதான பேட்டரியின் முழு திறனும் செத்து போனாலும் நீங்கள் இப்பொழுது அந்த செல்போனை பிரயோஜனப்படுத்தலாம். How? எப்படி? You can use it to draw lines in your book. நீங்கள் புத்தகத்திலே ஒரு கோடு வரைய வேண்டுமானால் அதை ஒரு ஸ்கேலை போல வைத்து நீங்கள் வரையலாம். You can use it as paperweight to keep papers from flying in the wind. காத்திலே பேப்பர் பறந்து போகாமல் இருப்பதற்கு அந்த போனை ஒரு பேப்பர் மேலே வைத்து ஒரு பேப்பர் மேல் வைக்கிற கனமாக பிரயோஜனப்படுத்தலாம். Or you can hold it in your hand and keep walking and let everyone see, I also have a cell phone, only no one will know it's not working. எல்லாருக்கும் தெரிய வேண்டும் எனக்கும் ஒரு செல்போன் இருக்கிறது என்று அதை நான் கையில் வைத்து நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது அது வேலை செய்யாத போனை கையில் வைத்திருக்கிறோம். So you can use a cell phone like this also. இப்படிப்பட்ட காரணங்களுக்கெல்லாம் நீ செல்போனை பிரயோஜனப்படுத்தலாம். But is that why you buy a cell phone, to hold it in your hand and let everyone know I also have a cell phone? எல்லாருக்கும் தெரிய வேண்டும் எனக்கும் ஒரு போன் இருக்கிறது என்று அதற்காகவா நாம் போனை வாங்குகிறோம், இப்படி Is it வைத்திருக்கிறோம்? as paperweight that you buy a cell phone? ஒரு பேப்பர் மேலே கனமாக வைப்பதற்காகவா இப்படி நாம் இந்த செல்போனை Are வாங்குகிறோம்? you using a cell phone to draw lines? Is that why you bought a cell phone? செல்போனை வைத்து ஒரு ஸ்கேலை போல கோடு வரைவதற்காக நாம் வாங்குகிறோம். But when you connect it to the electricity, ஆனால் நீங்கள் மின்சாரத்தில் தொடர்பு வைக்கும் பொழுது a light shines from within. அதற்குள்ளாக இருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. New uses emerge from within. அதிலிருந்து பல பிரயோஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. In the same way, அதே வண்ணமாக without Jesus we can live in this world. இயேசு அல்லாமல் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க முடியும். All the money that we earn, all the education that we receive, all the places we go to, all the fame we can have is ultimately equal to drawing lines with a mobile phone and using it as paperweight. That's all it is. நமக்கு கிடைக்கிறதான எல்லா படிப்புகளும், நாம் சம்பாதிக்கிற எல்லா பணங்களும், நாம் சுற்றி போகிறதான எல்லா சுற்றுப்பாத்தில் ஊர்கள் எல்லாம், நமக்கு கிடைக்கிற பிரபல பெயர்கள் எல்லாம் இந்த செல்போன் ஒரு ஸ்கேலை போல, இந்த செல்போன் ஒரு கனத்தை போல அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை வந்து விடுகிறது. I remember a story of a village girl. ஒரு கிராமத்தில் இருந்ததான ஒரு சிறுமியை குறித்தான கதையை நான் அறிவேன். From her childhood she heard about the city. சின்ன வயது முதற்கொண்டே ஒரு பட்டணத்தை குறித்து அவள் கேள்விப்பட்டிருந்தாள். She heard about modern cities. ஒரு நாகரிகமான நவமான பட்டணம் என்கிற ஒரு பட்டணங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். So from her childhood it was a dream, when I grow up I must go to the city. அவளுக்கு தன்னுடைய கனவெல்லாம் எப்படி இருந்தது என்றால், நான் வளர்ந்து அந்த பட்டணங்களை எல்லாம் நான் போய் பார்க்க வேண்டும். The lights of the city, அந்த பட்டணங்களில் இருக்கிற வெளிச்சங்கள், விளக்குகள், the garments of the city, பட்டணங்களில் இருக்கிறதான அந்த ஆடைகள், உடைகள், the glory of the city, பட்டணங்களில் இருக்கிற அந்த பெருமைகள், the people of the city, பட்டணங்களில் இருக்கிற ஜனங்கள், the sins of the city, பட்டணங்களில் இருக்கிற பாவங்கள், I want to know it. எல்லாம் எனக்கு தெரிய வேண்டும். It so happened that when she became young and grew up, she got married to a city boy. என்ன நடந்தது என்றால், அவள் நன்றாக வளர்ந்து வாலிப வயது வரும்பொழுது ஒரு பட்டணத்தில் உள்ள பையனுக்கு அவளுக்கு விவாகம் செய்யப்பட்டது. She was so happy, at last I'm going to a city. கடைசியில் இப்பொழுது நான் நினைத்ததை அடைந்து விட்டேன், பட்டணத்திற்கு போகிறேன் என்று அவள் நினைத்தாள். And she, with her husband, she moved to the city. இப்பொழுது தன்னுடைய புருஷனோடு கூட பட்டணத்திற்குள் நுழைந்தாள். At last my dreams are going to be fulfilled. என்னுடைய கனவுகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேற போகிறது. And then the story says, one night while her husband was sleeping, in the middle of the night she slowly slipped out of her bed.
ஒரு கதை எப்படி போகிறது என்றால், அவருடைய கணவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இப்பொழுது பட்டணத்திற்குள் போக வேண்டும் என்று சொல்லி அப்படியே மெதுவாக அந்த கட்டிலிருந்து எழுந்து அவள் வெளியே போய்விட்டாள். And the story says she went out to enjoy the pleasures of the night. அந்த இரவின் அந்த இன்பங்களை அனுபவிக்கும்படி அவள் இப்படி புறப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So she was missing for some time. Husband was sleeping. கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். கொஞ்ச நேரம் இவளை காணவில்லை. To make a long story short, நீண்ட கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன். when the husband woke up in the morning, காலையில் இந்த புருஷன் எழுந்து பார்த்த பொழுது his wife was by her side, அவனுடைய மனைவி தன்னுடைய பக்கத்தில் இருந்தாள். underneath the bed sheet, அந்த போர்வைக்கு கீழாக crying and crying and crying. அழுது கொண்டே இருக்கிறாள். What happened to you? Why are you crying like this? ஏன், என்ன நடந்தது, ஏன் அழுகிறாய்? She is crying and crying. தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறாள். Tell me what happened? Why are you crying? என்ன நடந்தது சொல், ஏன் அழுகிறாய்? Still crying. தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். And then finally said, you must tell me what happened. கடைசி அவன் சொன்னான், நீ என்ன நடந்தது என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். The book ends with the answer that she gave. இந்த ஒரு கதையின் புத்தகமானது அவள் கொடுக்கிறதான பதிலோடு கூட முடிகிறது. The answer she gave. அவள் கொடுத்த பதில் என்ன? He asked her, what happened? Tell me. என்ன நடந்தது சொல். Her answer was nothing. And that's how the book ends. அந்த அவள் சொன்ன பதில் என்னவென்றால் ஒன்றுமில்லை. அந்த ஒன்றுமில்லை என்கிற வார்த்தையோடு அந்த கதை புத்தகம் முடிகிறது. What is the moral of the story? இந்த கதையில் படிக்கிற பாடம் என்ன? From her childhood, city. What's the end of the book now? What happened? You went to the city. What happened? குழந்தை பருவத்திலிருந்தே பட்டணங்கள் எல்லாம் அவள் கனமாய் இருந்தது. இப்பொழுது பட்டணத்திற்கு வந்தாயே, பார்த்தாயே, என்ன நடந்தது? அந்த கதையின் முடிவிலே ஒன்றுமில்லை என்று சொல்கிறாள். So that's the moral of the story, nothing. அதுதான் இந்த படிக்கிற பாடம், இந்த கதையின் பாடம் என்னவென்றால் ஒன்றுமில்லை. Without Christ you can live, you can aspire, you can gain, you can achieve, but at the end of life, when you look back at what all you've done, the end of your life is the end of the story, nothing. நீங்கள் உலகத்திலே பல காரியங்களை செய்யலாம், பல காரியங்களை சாதிக்கலாம், பல காரியங்களை செய்து முடிக்கலாம். கிறிஸ்துவல்லாமல் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்தாலும் இந்த கதையின் முடிவிலே சொல்லப்பட்டது போல உன் வாழ்க்கையின் முடிவிலே இதை நீ திரும்பி பார்த்து என்ன நடந்தது என்று நீ பார்த்தால் ஒன்றுமில்லை. அந்த ஒன்றுமில்லை தான் வருகிறது. If we must make our life meaningful in this life and also after death, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயும் மரணத்துக்கு பின்பும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமான வாழ்க்கையாய் மாற்ற வேண்டுமானால் we must get connected with Christ. நாம் கிறிஸ்துவோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். Then we will realize that when we get connected with Christ, our life becomes more meaningful, takes on another dimension, and we so many hidden fountains within us start rising up, and our life here becomes worth living. நாம் கிறிஸ்துவோடு கூட தொடர்பு வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பல கண்ணோட்டங்களிலே பல மறைந்த ரகசியங்களை பல ஊற்றுகளாய் பல காரியங்களை கண்டு அது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் ஜீவனாய் நாம் காண்கிறோம். So I would like to briefly narrate 3 examples from the Bible and see how our connectivity with Christ can change our lives today itself. கிறிஸ்துவோடு கூட நாம் வைக்கிறதான தொடர்பு நிமித்தமாக எப்படி நம்முடைய வாழ்க்கைகள் மாறக்கூடியதா இருக்கிறது என்பதை வேதத்தின் அடிப்படையில் இருந்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். 1. முதலாவது காரியம், when you turn to Luke chapter 5, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், we read Jesus preaching before from a beach. இயேசு ஒரு கடற்கரையிலிருந்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். Jesus took a boat and requested the owner of the boat and says, can you push this boat a little out into the sea so that it can become my stage so that I can speak to the people. இயேசு அந்த படகின் சொந்தக்காரரை பார்த்து, தயவு செய்து இந்த படகை இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வர முடியுமா? அப்படி வரும்பொழுது அதை ஒரு மேடையாக வைத்து அதிலிருந்து நான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க எனக்கு உதவும் என்று சொன்னார். So when he had finished preaching to the people, ஜனங்களுக்கு பிரசங்கித்து முடித்த பின்பு he told the owner of the boat, இப்பொழுது படகின் சொந்தக்காரரை பார்த்து, you take your net and cast it out to the right side of the ship and put it into the deep. Let your net down low. உன்னுடைய வலைகளை எடுத்து இந்த படகின் வலப்புறமாக மிக ஆழத்திலே போடுவாயாக. Then the fisherman said, அப்பொழுது அந்த மீனவன் சொன்னான், sir, you're a good teacher. ஐயா, நீங்கள் நல்ல போதகர். But to be honest with you, what you told me to do now, I've already been doing all night. நீங்கள் இப்படி என்ன சொன்னீர்களே அந்த காரியத்தை
முழு இரவும் நான் இப்படித்தான் செய்தேன். But because your word is attractive, உங்களுடைய வார்த்தை ஈர்க்கக்கூடியதா இருப்பதினாலே you seem there's something divine about you. உங்களுக்குள்ளே தெய்வீகம் என்கிறதான ஒரு தெய்வீகத்தை நான் கண்டு கொண்டிருக்கிறபடினாலே I'll obey you. நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். I will do it once more. ஒருவரையும் கூட நான் நீங்கள் சொன்னதை செய்கிறேன். And he let down the net. அவன் இப்பொழுது வலையை கீழே போட்டான். And couldn't bring it up because there was so much of fish. அநேக மீன்கள் இருந்தபடினாலே அவனால் அந்த வலையை இழுக்க கூடாமல் இருந்தது. Immediately, you know what he said? உடனடியாக அவன் என்ன சொன்னான்? Lord, I'm a sinner. I'm not worthy that you should come. Please leave me and go. உடனடியாக சொன்ன காரியம், கர்த்தாவே நான் பாவி, நீர் சொல்வதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல, நீ தயவு செய்து போய்விடும். See how that connection with Christ changed his life. எப்படி கிறிஸ்துவோடு கூட வைக்கிறதான ஒரு தொடர்பானது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை பாருங்கள். Jesus gave him an advice, he obeyed, and that one thing changed his life. He really said, I am a sinner. இயேசு ஒரு ஆலோசனை சொன்னார், அவன் கீழ்ப்படிந்தான். அந்த காரியம் உடனடியாக அவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டு அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே நான் ஒரு பாவி. So when you connect with Christ, you realize who you are. ஆகையினாலே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட தொடர்பு வைக்கும் பொழுது நீங்கள் யார் என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள். You will, this man Peter, he was a man of different kinds of character traits. இந்த பேதுரு பலவிதமான சுபாவங்கள் உள்ளவனாக அப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான். He had all kinds of weaknesses in him. அவனுக்குள்ளே பல பலவீனங்கள் இருந்தது. He was impulsive, பதறி பேசக்கூடியவன். அவன் பதறி பேசக்கூடியவன். He won't think. Before thinking, he'll speak. அவன் யோசிக்கவே மாட்டான், யோசிப்பதற்கு முன்பதாகவே செய்து விடுவான். ஒரு முறை மறுரூப மலையில் இயேசுவும் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மலை ஏறின போது இயேசு மறுரூபம் அடைந்தார் அவர்களுக்கு முன்பாக. Once when Jesus with Peter, John and Luke, when they went up to the mountain before them, he transformed himself. அப்பொழுது மோசேயும் எலியாவும் வெளிப்பட்டார்கள். Then Moses and Elijah appeared. அப்பொழுது பேதுரு சொன்னார், Then Peter said, ஆண்டவரே, உங்க மூன்று பேருக்கும் இங்க ஒரு கூடாரம் போடலாம், நம்ம இங்கேயே இருந்திரலாம். Lord, we'll place a tabernacle for all the three of you. We'll all stay here itself. அவர் எவ்வளவு தியாகி பாருங்க. இவங்க மூன்று பேர் இருக்காங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். இவர்களுக்கு கூடாரம் வேண்டாம், நாங்க எப்படி இருந்துறோம், நீங்க மூணு பேர் இங்க போய்டாதீங்க, இங்கேயே இருங்க என்று அழைத்து இவர்களுக்கு கூடாரம் கட்ட வேண்டுமா? You know what? Look at their thinking. They don't mind for these three, this Peter, Jacob and John. We don't want the tabernacle here. We want to set up a tabernacle for you so that you can continue to remain here. இதை பேசிக்கொண்டு இருக்கும்போது, as they were conversing, மேலே இருந்து ஒரு சத்தம் வந்தது. There was a voice from the above. இவர் என் நேசகுமாரன். இயேசுவை சுட்டிக்காட்டி, இவர் என் நேசகுமாரன். Pointing at Jesus said, he is my beloved son. அவருக்கு செவி கொடுங்கள். Hear his voice. மறு வார்த்தையில் பேதுருவிடத்தில் நீயும் வாயை மூடு என்று சொல்வது போலது. In other words, Peter, you also shut up and shut your mouth. ஏனென்றால் தெரியாமல் நீ பேசிக்கொண்டிருக்கிற, தயவு செய்து வாயை மூடு, சொல்வதை மாத்திரம் கவனித்தால் போதும். It is enough you listen to, because unless innocently and without knowing you're talking, it is enough if you what being told to you. அவசரப்பட்டு பேசுகிற பலவீனன். Impulsive speaking weakness. இரண்டாவது, secondly, ஓவர் கான்ஃபிடன்ஸ், மிஞ்சின தைரியம் உள்ளவன். he is overconfident. இயேசு சொன்னார், நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு இடறி போக போகிறீர்கள், ஓடி போக போகிறீர்கள். அப்பொழுது பேதுரு சொன்னார், எல்லாரும் போனாலும் ஆண்டவரே உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, நான் ஓடி போக மாட்டேன். Jesus said, I'm going to be crucified, all of you going to run away from me. And that's when Peter said, Lord, you don't know about me, others may run, I will not run. ஆனால் இயேசு சொன்னார், சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பாக நீ 3 முறை என்னை மறுதலிக்க போகிறாய். But Jesus said, before the cock crows twice, you shall deny me thrice. அப்ப பேதுரு மனதில் யோசித்தான், பாவம் இந்த இயேசுக்கு என்னை பத்தி தெரியல, ஆர்கியூ பண்ண விரும்பல. Then Peter thought, oh, this innocent Jesus doesn't know me about me, therefore he doesn't know, that's why he's talking like this. கொஞ்ச நேரம் கூட ஆகல, மறுதலித்த பிறகுதான் அந்த சேவல் கூவும்போது இயேசு அப்படி திரும்பி பார்க்கிற, அப்போதான் ஐயோ அவர் சொன்னாரே, நான் இப்படி ஆகிவிட்டேனே. Few time passed away. Immediately he has denied thrice, and that's when the cock crows twice, and that's when Jesus turns and looks at him, and that's the time he realizes and thinks about it. ஆனால் அந்த பேதுருவை மாற்றும்படியாக ஒரு மனுஷனுடைய காதை வெட்டின பேதுரு, கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு,
தன் மிஞ்சின தைரியத்தோடு பேசின பேதுரு அவனை மாற்றும்படியா அவனுடைய சுபாவத்தை ஏற்கனவே அறிந்து ஆண்டவனை அழைக்கிறார். Knowing the character of Peter, with the overconfident Peter, the hasty Peter, who does actually even without even thinking and cutting the ears of the others, and such a Peter's character, nature is well known to Jesus, well ahead to him, knowing his weakness, he is speaking to him. அந்த பேதுரு எங்கே இருக்கிறார் இன்றைக்கு? Where is that Peter today? இயேசுவோடு கூட சியோனில் இருக்கிறார். He is with Jesus in Zion. அதான் பரலோகத்திலே உச்சகட்டமான இடம் அது. That's the most high place in heaven. அப்போ அந்த பேதுருவை மாற்றின தேவன் பாவிகளாகிய நம்மையும் மாற்றக்கூடும். God who changed that Peter, he is able to change we the sinners. நாம் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக நம்முடைய சுபாவத்தை நம்முடைய பாவ தன்மைகளை மாற்றக்கூடிய சக்தி இயேசுவில் இருக்கிறது. In Jesus you find the power that can change our sinful nature to be with Jesus forever and ever. ஆகையால் முதலாவது இயேசுவோடு கூட நாம் தொடர்பு இணைக்கப்படும் பொழுது, therefore when we first get connected with Christ Jesus, அவருடைய ஜீவன் நமக்குள் பிரவேசித்து அவர் நம்மை மாற்றுவார், நம்முடைய அசுத்தத்தை மாற்றுவார். his life will enter in us and he will change us, he will change our uncleanness. இரண்டாவது, secondly, பைபிளில் சகையு என்கிற ஒரு மனுஷனை பற்றி நாம் வாசிக்கிறோம். in the scripture we read about a man called Zacchaeus. இந்த சகையு வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன், அவன் ஒரு கொள்ளைக்காரன். அது அந்த தன்மையுடையவர்கள் தான் அந்த நாட்கள் எல்லாருக்கும் இருந்தது. You know, this man Zacchaeus is a tax collector and he is a man who takes things as spoil. அநேகருடைய காசை மிரட்டி கொள்ளை அடித்து வீட்டில் வைத்திருக்கிறான். He will command, dictate people and collect all their monies and take it away. ஆனால் ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார். But one day he heard about Jesus. இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. He had a desire to see this Jesus. ஆனால் இவன் ஒரு குள்ளன். But he is a short man. அந்த கூட்டத்தின் நடுவில் இயேசு இருக்கிறார், இவரால் பார்க்க முடியாது. Jesus standing in the midst of a multitude and he couldn't see him. ஒரு மரத்தின் மேல் ஏறி, he climbed on a tree. இயேசு வருகிற அந்த ரோடில் முன்பாகவே அந்த மரத்தின் மேல் ஏறி, knowing that the path in the road in which Jesus is going to come, he climbed up a tree. அந்த இலைகள் மத்தியில் மறைந்திருந்து, he hid himself behind the leaves. இயேசுவை சற்று எட்டி பார்த்து, he just peeped about Jesus. பரிசுத்தமான மனுஷன், பாவமில்லாதவர், holy man without any sin. என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாது. I can't live like him. நான் தூரத்திலிருந்து அவரை பார்த்து விட்டு நான் இறங்கி மறுபடியும் என்னுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு நான் போய் விடுகிறேன். I will see him from far off and then go back to my old life all again. அப்போ இயேசு கிட்ட வரார். Now Jesus comes அந்த close இலைகள் by. மத்தியிலிருந்து அந்த குள்ளன் எட்டி பார்க்கிறார். He is peeping through and jumping out to see Jesus. அந்த மரத்து கிட்ட வந்த உடனே, as Jesus come closer to the tree, திடீரென்று மேலே பார்த்தார். he turned up and looked up. சகையுவே, Zacchaeus, கீழே வா. come down. என் பேர் எப்படி இருக்கு தெரியும்? நான் மரத்துல இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? How does he know my name, brother? How does he know that I'm climbing on the mountain, on the tree? கீழே வா, உன் வீட்டுக்கு தான் நான் வர போறேன். Come down, I'm coming to your house. நான் எட்டி பார்த்துட்டு போலாம் நினைச்சேன், இவர் என் வீட்டுக்கே வராரா? I thought I'll jump up and see him, but he wants to come into my house. இத்தனை பேர் சுற்றி இருந்தார்கள் பக்கத்துல, அவர்கள் வீட்டுக்கு போகவில்லை, இந்த சகையு வீட்டுக்கு போகிறார். So many people were standing around Jesus. He didn't go to their house, but he went to Zacchaeus' அந்த house. இயேசுவோடு இருக்கிற தொடர்பு அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றினது தெரியுமா? You know the connection with Jesus, how it changed his life. யாராவது தப்பு பண்ணா, If anybody commits நீங்க mistakes, யாராவது கடன் வாங்கினா, if you borrow money, வாங்குனதை திருப்பி கொடுக்க பாப்போம். we will try to give money back. இல்லை என்றால் அதை வைக்கவும் பாப்போம். Otherwise we'll try to grab it. இந்த மனுஷன் இயேசுவை சந்தித்தவுடன் அவர் சொல்லுகிறார், நான் யார்கிட்ட இருந்து தவறாக பணம் எடுத்தேனோ அத்தனை பேருக்கு 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். Moment when he got connected, he said, from whomsoever borrowed money, I shall return it 4 times back to them. அப்ப பாருங்க, இயேசுடைய அந்த ஒரு சந்திப்புடைய லைஃப், இதுவரைக்கும் கொள்ளைக்காரன், மற்றவருடைய பணத்தை திருடுகிறவன், ஆனா இதை இப்போது 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறான். அதன் அர்த்தம் நன்றாய் சம்பாதித்த பணம் தான் மீதி 3 மடங்கு, அதெல்லாம் திருப்பி கொடுக்க போகிறார். You know, when moment he got connected and seen Jesus, meeting Jesus has changed his life. Earlier he was a robber, taking all kinds of money. But now he wants to return not only that 1 portion back, rather 3 portion which he truly earned and kept within himself. அதே போல இந்த கூட்டத்தின் முடிவில் இயேசுவோடு கூட நாம் தொடர்பு வைக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, நாம் இங்கிருந்து எழும்பி வீட்டுக்கு போகும்போது நம்மை இங்கே மாற்றுகிற இயேசு, இங்கே நம்மை சந்திக்கிற இயேசு நம்மோடு கூட வீட்டுக்கும் அவர் வரப்போகிறார்.
Therefore, at the end of this meeting, when we're going to get the connection with Christ Jesus, not only He's going to clean our uncleanness, He is going to come with us to our house as well. நம்முடைய வீட்டுக்குள் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அந்த மாற்றங்கள் உண்டாகும்படியாக இந்த கூட்டத்தை முடித்து நாம் போகும்போது இயேசுவும் கூட வரப்போகிறார். There are changes required in our houses as well. In order to do those changes, as we close this meeting and return, Jesus is going to come with us to our houses. மூன்றாவது, Thirdly, பைபிள் சமாரியா ஸ்திரீ, ஒரு ஸ்திரீயை பற்றி நாம் பார்க்கிறோம். in the scripture we read about a Samaritan woman. இந்த சமாரியர்கள் என்று சொல்வதே அவர்கள் யூதர்கள் மத்தியில் கொஞ்சம் தள்ளப்பட்டவர்கள். You know, the Samaritans are normally rejected by the Jews. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்கள் வரும்பொழுது அவர்களும் இந்தியன்ஸ் மூலமாக ஆங்கிலோ இந்தியன்ஸ், பாதி பிரிட்டிஷ் ஆட்கள் பாதி இந்தியர்கள் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். When Britishers had come to India, they got clubbed with our Indians, and then there were a little group called Anglo-Indians, and they are half Britishers and half Indians. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை அசீரியர்கள் தாக்கின போது அந்த அசீரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் பிறந்தவர்கள் தான் சமாரியர்கள். In the same manner, when people of Israel were attacked by Assyrians, group of Assyrians and Israelites got merged. The children who were born for them are called Samaritans. ஆகிய இந்த ஜாதி பெருமை உள்ள யூதர்களுக்கு இந்த சமாரியர்கள் என்றால் பிடிக்காது, அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். Jews who are boasting about their tribe, they don't like the Samaritans at all. இந்த சமாரிய ஸ்திரீ ஒரு சமாரிய ஸ்திரீ மாத்திரமல்ல, அவள் ஒரு துன்மார்க்கமான, அவளுடைய லைஃப் சரியில்லை. The Samaritan woman is not only a Samaritan per se, her character is also a wicked life. இதனால்தான் இயேசு அந்த ஸ்திரீயிடத்தில் பேச போகும்போது சீஷர்கள் அவரை கண்டு என்ன இந்த ஸ்திரீ கிட்ட, இந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட இயேசு பேச போகிறார். That is why when Jesus was about to talk to her, that's when the disciples got astonished and said, this Jesus talking to this Samaritan woman? இயேசு களைத்து போய் கிணற்றினுடைய அந்த சுவரின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். Jesus was very tired, sitting on the parapet of the well. அப்பொழுது இந்த ஸ்திரீ வருகிறாள் குடத்தோடு கூட. Now with the pot, this woman is coming there. அப்போ இயேசு சொல்லுகிறார், Then Jesus said, இந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை நீ எடுத்தால் மறுபடியும் இந்த கிணற்றுக்கு வர வேண்டும். நான் ஒரு தண்ணீரை வைத்திருக்கிறேன், அதை நீ குடித்தால் உனக்கு திருப்பி தாகம் வராது, அதுக்குள்ள உனக்குள் ஊறுகிற ஊற்றாய் மாறும். He said, if you fetch water from this well, again you have to spend and come back to fetch water from here. But if you drink the water that I give unto you, you don't have to come back again, but it will be a fountain, you will have water within yourself. இந்த ஸ்திரீயினுடைய உள்ளத்தில் ஒரு தவறான தாகம் அதுவரைக்கும் இருந்தது. Till then, in the heart and the mind of this women, there was a wrong thirst. அவளுடைய இருதயத்தில் ஆண்களுக்காக ஒரு தாகம் இருந்தது. In her heart she had a thirst for men. 5 புருஷர்களோடு வாழ்ந்தாளாம், இப்பொழுது 6வது ஒரு ஆள், அவர் புருஷனும் அல்ல. She lived already with 5 husbands, even now she is living with a man who is not her regular husband. அப்படிப்பட்ட ஒரு பாவியான ஒரு ஸ்திரீயோடு இயேசு பேசி அவளுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றுகிறார். Jesus speaks to such a kind of wretched sinner women and changes her life. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயோடு பொதுவாக யாரும் கிட்ட போக மாட்டார்கள். No one go close to such a kind of women. அப்படி யாராவது போனால் அவர்கள் பேர் கெட்டு போகும். If somebody goes nearby, their name will be spoiled. ஆனால் இந்த ஸ்திரீ ஒரு பாவியான ஒரு ஸ்திரீயா இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு மறைவான ஒரு சின்ன ஒரு தெய்வீக நெருப்பு, சின்ன தீதான், அது எரிந்து கொண்டிருந்ததை இயேசு கண்டார். Though this woman is a so sinful, wretched woman, in her a very minute portion of a part of divinity, fire is burning in her, and Jesus saw that minute part. அது என்ன தெரியுமா? What is that? அவள் ஒரு பாவிதான். She is a sinner. ஆனால் அவளுடைய உள்ளத்துல மேசியா வருவார், அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார் சொல்லுவார் என்கிற ஒரு சின்ன ஒரு அறிவு இருந்தது. She has a very little knowledge saying, Messiah will come, he will settle everything and set right. யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். John the Gospel chapter 4 verse 25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். And the woman said unto him, I know that Messiah cometh, which is called Christ. When he is come, he will tell us of all things. இதை சொல்லுகிறது இந்த ஸ்திரீ யாரிடத்தில் சொல்லுகிறாள்? இயேசுவிடத்தில் சொல்லுகிறாள். This woman tells unto Jesus. இதை சொல்லும்போது மேசியா வருவார் எனக்கு தெரியும், அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்வார் என்றும் தெரியும். We know Messiah has cometh and he will tell all things. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? You know what Jesus said? பேசுகிற நான் தான் அவரே.
I that speak is Christ. அவளுடைய உள்ளத்துல என்ன ஆச்சு தெரியுமா? You know what happened immediately? இந்த அணைஞ்சு போன அந்த மெழுகுபர்த்தியில அந்த திரியினுடைய நுனியில ஒரு சிவப்பு நெருப்பு இருக்கும் பாத்தீங்களா? அது போலதான் அவருடைய மேசியா வருவார். இந்த வார்த்தை நான் தான் அவர் என்று சொன்னோன்னே திடீரென்று பெரிய நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிக்கும். You know, it's like a candlestick on the top. You can find the reed. It's a small, all totally burnt and dark, but very slight reddish fire. And that moment he said, I am that he. Immediately that became a great fire within her. என்ன செய்தால் தெரியுமா? You know what he did? பைபிள் சொல்லுகிறது, Bible says அந்த குடத்தை அங்கே விட்டு she left that pot. ஊருக்கு போனாளாம். She went back to the city. ஏன் குடத்தை எடுத்துட்டு போல? Why she did not take that water pot? இயேசு கிட்ட சொல்றேன், நான் திரும்பி வருவேன், போய்டாதீங்க, இதோ குடத்தை விட்டு டெபாசிட் வச்சிட்டு போலாம். She tells Jesus, I'm keeping a deposit as my water pot. Don't go, I'll come back. போய் முழு ஊருக்கிட்ட சொல்லி, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களை சொன்ன ஒருவர் அங்க நின்று கொண்டு இருக்கிறான்னு சொல்லி முழு ஊரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. Now she went to the whole city and said what it happened in her mind and her thought to the whole city. அன்றைக்கே ஊழியம் செய்கிற சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த நித்திய ஜீவனின் ஊற்று அவளுடைய கெட்டுப்போன உள்ளத்தில் அது புறப்பட அது சுரக்க ஆரம்பித்தது. From that day the spirit, the fountain of the eternal life within her started oozing out of her and doing that ministry of gospel. இயேசு பேதுருவை தொட்டபோது, when Jesus touched Peter, அவனுடைய பாவ உணர்வு நிமித்தம் ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை கொடுத்தார். because of the conviction of his sin, the Lord gave him a torch. சகையோடு கூட வீட்டுக்கும் அவர் போனார். With Zacchaeus he went to his house. இந்த சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் தொட்டபோது ஒரு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரியாய் மாற்றி விட்டார். When the Lord touched Samaritan women, she has become a woman of gospel to preach the gospel. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். Jesus coming very soon. அவருடைய வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், if you and I have to be caught up in his coming, அவரோடு கூட அன்றாட வாழ்க்கையில் நமக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். we need to have a connection with him in our daily life. பெந்தேகோஸ்தே ஜனங்களே நன்றாய் கவனியுங்கள். Pentecostal people listen carefully. நான் என்னுடைய அனுபவத்தை அறிக்கையாய் சொல்லுகிறேன். I am telling my life as a confession. நான் ஒரு பெந்தேகோஸ்தே ஆளா இருந்தாலும் பாரம்பரியத்தின்படி எத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன், இயேசுவோடு தொடர்பு இல்லாமல் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், அந்நிய பாஷை பேசி இருக்கிறேன். Though I was a Pentecostal man, out of tradition, so many days without the Lord I led my life. I spoke in unknown tongues also. ஆகையால் தான் இந்த பிரசங்கத்தின் மூலமாக நானும் விழித்தெழும்ப வேண்டும் என்று ஜெபித்தேன். That is why through this message I prayed that I should also wake up through this message. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து மற்றவர்களுக்கு முன்பாக பரிசுத்தத்தின் வேஷத்தை தரித்து இயேசுக்கும் எனக்கும் தொடர்பில்லாத வாழ்க்கையை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? Am I doing a life, putting on a fashion of life like a Christian, or the godliness and then showing it to people? இயேசுவோடு நம்முடைய தொடர்பை புதுப்பிப்போமாக. Let us renew connection with Jesus. நம்முடைய குடும்ப ஜெபங்கள், அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம், நம்முடைய ஊழியங்கள் பாரம்பரியத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லை என்றால் இயேசுவோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் இருக்கிறதா? Is our family prayer, morning praising, all our ministries, are we doing it because of tradition or are we doing it because of the connection with Christ Jesus? பாரம்பரியத்தின்படியே வாழ்ந்தால் பாவம் பெருகும், எதை செய்தாலும் அதில் பலன் இருக்காது. If you lead your life in tradition, sin will increase, you'll find no reward. உலக செழிப்பு இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், சுகம் இருக்கலாம், மற்றவர்கள் காணக்கூடியதான உலக பிரகாரமான முன்னேற்றம் இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு என்ன? நம்முடைய வாழ்க்கையின் முடிவு nothing, ஒன்றுமில்லை. But you might have worldly prosperity and you'll have the show before everybody that you are doing great things, but end thereof is nothing. இயேசு வரும்பொழுது எல்லாம் நாம் சம்பாதித்தது, நாம் அடைந்தது, பிரபலமானது, இந்த பூமிக்குரிய ஜீவிதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லாமே மாயையாக மாறும். When Jesus comes, all that we earned, all that we suffered and obtained, everything will become vanity. ஆகையால் இயேசு வரும்பொழுது நாம் போக வேண்டும் என்றால் முதலாவது காரியம், அடிப்படையான காரியம், அஸ்திபாரமான காரியம், இயேசுவோடு நாம் தொடர்பு வைக்க வேண்டும். If we have to be caught up in the coming of the Lord, the first, the foundational, the very basic thing that we must keep developing the connection with Christ. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Shall we close our eyes? இயேசு என்னை சூழ்ந்து இருக்கிறார் என்று நம்மால் உணர முடிகிறதா? Are we able to realize saying Jesus is standing around me? கண்ணை மூடும் பொழுது இயேசு என் பக்கத்தில் நிற்கிறதை நான் உணர முடிகிறதா? When I close my eyes in prayer,
Can I realize that Jesus is standing near me? நான் ஜெபிக்கும்போது அவருடைய அனலை எனக்குள் உணர முடிகிறதா? When I pray, can I realize and feel the fire of the Lord? அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை என்னால் உணர முடிகிறதா? The scripture says that I can receive the perfect gladness and joy. Am I able to realize that? இல்லை என்றால் ஏதோ ஒரு பாரம்பரியத்தின்படி தலையை ஆட்டிக்கொண்டு ஏதாவது சில பாஷைகளை பேசிக்கொண்டு என்னை ஏமாற்றி நான் போகிறேனா? Or traditionally I'm talking something and shaking my head, or talking in other languages and tongues and deceiving myself as well. ஒரு 2-3 நிமிடம் நாம் கூடுமானால் முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம். For 2 to 3 minutes if possible, be on our knees and we're going to cry out to the Lord. ஆண்டவருடைய சமூகத்தை நாம் உணர வேண்டும். We should realize and feel the presence of God. ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில் மறுபடியும் ஒரு கனெக்ஷன் உண்டாக வேண்டும். Between God and me there must be a connection. ஒரு சாதாரணமான பூமிக்குரிய ரட்சிக்கப்படாதவர்களுடைய செழிப்பு எனக்கு வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் எனக்குள் வர வேண்டும். I don't want the prosperity of an ordinary man upon this world. Rather I want the life in Christ that I wanted in me. பாவத்தை மேற்கொள்ளுகிற ஜீவன், A life to overcome the sin. என் வீட்டு காரியங்களை மாற்றுகிறதான கிறிஸ்துவின் ஜீவன், A life of Christ which can change my things at home. பலரும் பலர் தேவைகளோடு இங்கே வந்திருக்கலாம். Many might have come with many needs வீட்டில் here. பல பிரச்சனைகள் இருக்கிறது. You might have many problems at home. கடன் பிரச்சனை, Problem of money, வியாதி பிரச்சனை, problem of sickness, சண்டை பிரச்சனை, problem of fights and பில்லி quarrels, சூனிய பிரச்சனை, problem of witchcraft. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், சகையோடு வீட்டுக்கு போன தேவன் இயேசு உங்களோடும் வீட்டுக்கு வர விரும்புகிறார். Whatever may be the problem, Jesus who went with Zacchaeus wants to come to your house tonight. உங்களுடைய வீட்டு நிலவரத்தை அவர் மாற்ற போகிறார். He wants to change the entire state of your ஆனால் house. அதற்கு முன்பாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Before that, you must accept உங்களுடைய him. காரியம் நடக்க வேண்டும் என்று அல்ல, அவர் உன் ஜீவன். நீ அவரை நேசிக்க வேண்டும், அவரை பற்றிக் கொள்ள வேண்டும், அவர் சொல்வதை செய்ய வேண்டும். Not to get your things done, rather he is your life. You must love him, you must cling on to him and obey him. ஒரு குரங்கு குட்டி தாய் குரங்கை பற்றிக் கொள்கிறதை பார்த்திருக்கிறீர்களா? Have you seen the young monkey holding on to the mother? அந்த தாய் குரங்கு எவ்வளவு குதித்தாலும் ஓடினாலும் அந்த குரங்கு விடாது. சின்ன குரங்கு How much ever the mother monkey might fly and jump from tree to tree, the young one will never leave, rather clings to his அதே mother. போல நாம் எல்லாரும் இப்பொழுது சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய தகப்பனை, நம்முடைய பரம தாய் தகப்பனை, நம்முடைய ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்வோமாக. In the same manner, we are all going to cling our heavenly Father, our heavenly Mother. நாம் ஜெபிக்கிற விதத்துல நம்முடைய ஆத்துமாவின் 2 கரம் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். The way in which we pray, the hands of the soul must cling on to the Lord. ஆண்டவரே, என் ஜீவன் நீர்தானப்பா. Lord, you are my life. நீர் இல்லாமல் நான் இருக்க முடியாது. I can't be without என் you. முழு உள்ளத்தோடு உம்மை நேசிக்க நான் விரும்புகிறேன் I ஆண்டவரே. want to love you with all my heart. நீர் சொல்லுவதை செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. I want to do what you என் say. முழு பலத்தோடு உம்மை பற்றிக் கொள்ள நான் சாகும் வரைக்கும், உம்முடைய வருகை வரைக்கும் உம்மை பற்றிக் கொண்டே இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. I want to cling on to you with all my strength till my death, till you come, O என் Lord. பாவ வாழ்க்கையை மன்னியும். Forgive my sinful என் life. பாரம்பரிய வாழ்க்கையை மன்னியும். Forgive my traditional என்னை life. ஏமாற்றிக் கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவனை போல நடித்து இதுவரைக்கும் வாழ்ந்ததை மன்னியும். Lord, forgive me. I acted and deceived myself as a false Christian. என் உயிரே, என் ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும். My life, my Lord, I need thee. இப்படி நாம் ஜெபிக்கும் போது As we pray, அந்த சமாரியா ஸ்திரீயுடைய உள்ளத்துல இருக்க அந்த சின்ன தீபம் அது பெரிய தீயாய் மாறினது போல, as you find the small little light lamp in the Samaritan women has become a very big fire. ஒருவேளை பல நாட்கள் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். Many days you might have lost connection between you and Christ. எப்படியோ நாட்களை கழித்து சென்று கொண்டிருக்கிறார். Some of you days that pass by, அபிஷேகம் குறைந்து கொண்டிருக்கிறது. anointing is decreasing, பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. sin is increasing, போராட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. fights are increasing. ஆனால் தாழ்த்தி கொண்டு இந்த 2 நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் சின்சியராக கூப்பிடுவோம் என்றால், When we call upon the Lord, humbling ourselves sincerely for 2 minutes, உள்ளத்தில் இருக்க அணைந்து போன தீபத்தை மறுபடியும் பற்றி எறிய அவர் செய்ய போகிறார். lamp is put off in your heart. He is going to reburn and renew. ஆகையால் உண்மையோடு
உண்மையோடு ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? Sincerely call upon the Lord. உள்ளத்தை மாற்ற போகிறார். He's going to change your heart. சமாரிய பாவியான ஸ்திரியை மாற்றின தேவன், God who changed the Samaritan sinful women. ஒரே நிமிடத்தில் மாற்றின தேவன், God who changed it in 1 minute. பாவம் செய்தால் ஒரு நிமிடம், அடுத்த நிமிடம் சுவிசேஷகியாய் மாற்றப்பட்டாள். She was a sinner for a minute. Next minute, she has changed as a gospel என்ன message. சம்பவித்தது? What happened? இயேசு, Jesus. அவளை தொட்ட இயேசு நம்மை தொட அவர் நம் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார். Jesus touched her. He is moving in our midst to touch us. கிறிஸ்தவர்களே, இப்பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வோமா? Christians, receive that life from the Lord. இன்றைக்கு இயேசு நம்மை தொடும் பொழுது, Today when Jesus touches us, அவர் நம்மை தொடுவது மாத்திரமல்ல, not only He's going to touch us நம்முடைய alone, வீட்டு நிலவரத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, but He changes the home affairs. நம் மூலமாக அவர் மற்றவர்களை தொட போகிறார். Through us, He's going to touch others. இந்த கூட்டத்திற்கு எல்லாரும் வர மாட்டார்கள். All will not come for this meeting. இந்த கூட்டம் முடிந்த பிறகு மீதியான வேலை கர்த்தர் உன் கையில் தர போகிறார். After the meeting gets over, the rest of the work, Lord will give it in your hands. இந்த கூட்டத்தில் எழும்புகிற நெருப்பு உன்னை நடத்த போகிறது. The fire which rises out of the meeting, He's going to lead you. கர்த்தருடைய வல்லமை நம்மை தொட்டு கொண்டிருக்கிறது. Power of the Lord is touching you. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் கோழைத்தனம் என்பதில்லை. There is no covetousness in Christian life. கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஊறுகிற ஒரு ஊற்று இருக்கிறது. எல்லா தெருக்களிலும் இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கல்விமான நாவை அபிஷேகமாய் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். Through Christ we have a fountain. Lord is giving a wise tongue to talk about Jesus. ஓ ரபா ஷபானி அந்திடாயா சந்துடான் கரமானி அந்துடா திடமாங்க சப்புரா மஹத்தியா சபங்கரமானியா. இதுவரைக்கும் எத்தனை பேரிடத்தில் சத்தியத்தை சொன்னாலும் ஒருவரும் கேட்கவில்லை. Hitherto whomsoever you present the gospel, no one has accepted. ஆனால் இப்பொழுது சமாரிய ஸ்திரியை தொட்ட ஆண்டவர் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். Now the Lord who touched Samaritan women is touching us. ஒரு ஆளும் வரவில்லை. இப்போது கர்த்தருடைய அபிஷேகத்தினால், இயேசுவின் தொடுதலினால், அவரோடு இருக்கிற தொடர்பினால் ஒரு ஊரை உனக்கு பின்னாடி வரப்போகிறது. No one has listened so far, but because of the touch of the Lord, because of the power, you want to bring the entire city unto the Lord. இப்பொழுது தெரியாது, ஆனால் ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. Now we may not realize, but anointing is descending. குறித்த காலம் வரும்போது இந்த அபிஷேகம் உன்னுடைய நாவல் ஒரு சுவிசேஷமாய் மாற போகிறது. Appointed time, this anointing will become a gospel in your tongue. வார்த்தையாய் மாற போகிறது. It's going to change as a word. ஆத்துமா பாரமாய் மாற போகிறது. It's going to become a burden of souls. கர்த்தரிடத்தில் உண்மையாக இந்த அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோமா? Receive truly the anointing from the Lord. ஓ ரமா ஷபான் கத்திடான் கசபா கரபானி அந்துடா. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரபா ஷபா கரபானி அனந்துடா. பூமி அகிலவும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலவும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். இயேசுவோடு தொடர்பு வைத்து பாடுவோம். தொண்டு செய் இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, என் ஆத்மாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாரம்பரிய வாழ்க்கை ஒழிந்து போகட்டும். இயேசுவின் கீதமாய் இருக்கிறார், இயேசுவின் ஜீவனாய் இருக்கிறார். ஓ ரபா ஷபக்கரமானி இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
மகிழ்ந்திடுவே நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே கர்த்தரை நாம் மறுபடியும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த முதல் நாள் கூட்டத்தை ஆசீர்வாதம் தந்தபடியால் சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நமக்கு பரலோகத்தின் சிங்காசனத்தை தேவன் பேசினார், ஒவ்வொரு உணர்த்தினார், அதுக்காக சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உண்மையாகவே இப்போது பிரசங்கத்தில் கேட்டது போல நம்ம ஜீவன கடைசி நாள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நம்ம ஜீவன் முழுதுமாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களில் கிரியை செய்ய வேண்டும், அதுக்காக சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். மீதான கூட்டங்கள் ஜபங்கள் யாவற்றையும் ஆசீர்வாதம் நடத்திட முடியாது. சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் சோத்திரம் எல்லாருக்கும் தேவனை பரிசுத்தமாக்கி அப்படி மயம் நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்த முடியாது. சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் ஜெபிப்போம் ஜெபிப்போம். அருமையான சீக்கிரதான் நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றிலிருந்தோடும் கிருபையாய் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்ததான இரக்கத்தினால் ஆண்டவரே நம்முடைய ஜனங்களை நேசித்ததினாலும் கர்த்தாவே நம்முடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு கன்வென்ஷன் நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இந்த முதல் நாள் ஆண்டவரே நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றிலிருந்தோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் நித்திரை விட்டு ஆண்டவரே எழுந்திருக்கத்தக்கதான ஒரு வேலை வந்துவிட்டது என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அநேக ஜனங்கள் அறியாமையினாலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறதான அந்த அனுபவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. நீர் சித்தம் கொண்டபடினால் ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆண்டவரே துணிகரமாய் மனதார ஆண்டவரே நாங்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவரே கத்தாவே உம்முடைய ஜீவித்தை ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிந்தும் கூட கத்தாவே துணிகரமாய் ஆண்டவரே நாங்கள் நித்திரையில் இருக்கிறோம் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கரபகதுரே ஜீசஸ். நாங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் நித்திரை விட்டு எழும்பத்தக்கதான ஒரு வேலை வந்தது என்பது ஆண்டவரே நீர் உணர்த்தி நீர் ஆண்டவரே. அந்த சகையின் மூலமாய் அந்த சமாரிய ஸ்திரீயின் மூலமாய் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர்களை மாற்றின தேவன் எங்களையும் மாற்ற முடியாய் கத்தாவே ஸ்தோத்திரையா. நீர் எங்களை மத்தியில் வந்தபடினால ஸ்தோத்திரையா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கர்த்தாவே உம்முடைய ஜீவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ள வரும்போது நாங்களும் உம்மை போல மாறுவோம் என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. வந்திருக்கிற எங்களையும் கூட கர்த்தாவே மோடு நாங்கள் ஆண்டவரே ஒரு தொடர்பு உள்ளவர்களா நாங்கள் மாறும்போது ஆண்டவரே நிச்சயமா எங்களை மாற்றுவீர், பாவங்களை உணர்த்துவீர் ஆண்டவரே. ஜீசஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவரும் திருக்கரத்தில் வைக்கிறோம். நீர் தொட்டபடினாலும் நீர் பேசினபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே தொடர்பு ஐக்கியத்தை ஆண்டவரே நம்முடைய வருக நாள் மாத்திரம் பாதுகாத்துக் கொண்டு அதி சீக்கிரம் வரப்போகிற ஆண்டவரே நம்ம சந்திக்க ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிற வறுமை ஆக்குகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. மறுபடியும் சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவருடன் கதையை சொல்லிருப்பதாக. சத்தமா மூணு போடுங்க.